அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கங்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 2 நாட்களாக ஆஹ், பல்வேறு செய்திகளை பரிமாறிக்கொண்டதில் முதன்மையாக நேற்றைய முந்தைய தினம் அதுக்கு என்ன சொல்லியிருந்தோன்னா, ஆஹ், ஒரு ஒரு பெண் நம்ம சொல்ல அந்த ஸ்டோரியில ஒரு தாய் தந்தை தன்னுடைய அல்லது ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு எப்படி தன்னுடைய பாசத்தை பரிமாறிக்கொள்வது அப்படிங்கிறத பற்றியும், அதிலும் குறிப்பாக அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை எதுவோ அதை நிச்சயமாக செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அதை எப்படி டிட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் விருப்பு வெறுப்பின்றி எப்படி செய்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். அப்போ அந்த ஸ்டோரி ஒரு லட்சுமி அம்மாள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அந்த ஸ்டோரி இருக்கு இல்லையா, அது ரொம்ப பேருக்கு வந்து நான் வந்து யதார்த்தமா அந்த சூழல்ல சொன்ன விஷயம் அது ரொம்ப பேருக்கு, நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு. அதுல தான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் தன்னுடைய கதையாகவே ரொம்ப பேர் பாவிச்சாங்க அந்த இதுல. இன்னும் கூட அந்த கதையை பற்றி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் சொன்னது கடைசியில் அது ஷார்ட் ஸ்டோரி, 5 நிமிட கதை இது. லெட்ஸ் கோ ஹோம் அப்படிங்கிற கதை. அந்த கதை வந்து அஹ், ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து தன்னுடைய அம்மா இல்லை அப்படிங்கிறத மறந்து, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அப்படிங்கிற மறந்து, அந்த பழைய நினைவு குழந்தைகளுக்கே உண்டு அந்த இயல்பான நிலை. தன்னோட அம்மா கிட்ட எப்படி பேசணும், நம்ம அம்மாவை எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கணும், தன்னுடைய அம்மா வந்து எப்படி தனக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, அப்படிங்கிற அந்த உரையாடலை பற்றி பார்த்தோம். இது பற்றியான நிறைய தகவல்கள் வந்திருந்தது. இதை பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். மகிழ்ச்சி. சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. நிகழ்ச்சி தொடரும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நாளாக வர முடியல. வெரி வெரி சாரி. நிறைய பேருக்கு வந்து அந்த கிறிஸ்டல் எனர்ஜைசேஷன் பண்ணுறதுக்காகவும் அவங்களுடைய ஆறாவை கிளன்சிங் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போட வேண்டியதாக இருந்தது. அதனால் ஒரு 2 நாள் வர முடியல, அதான் காரணம். வேறு பர்சனலாக எந்த ஒர்க்கும் நம்ம பார்க்கல, இந்த ஒர்க்கு தான். 2 நாள்னா நம்ம வந்து சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் அதில் தான் உட்காந்துட்ருப்போம். அதை பண்ணால் தான் வந்து சரியாகும். அதுக்காக அந்த ஒர்க்கில் இருக்கும்போது கிளாஸ் வந்து எடுக்க முடியாது. கிளாஸ் வந்து எடுத்தோம்னா டைவர்ட் ஆகும், ப்ராசஸ் டைவர்ட் ஆகும். ஸோ அதனால தான் நல்லா வர முடியல. ம், ஓகே. அதாவது இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்கில்
மற்றவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சில பேர் ஃபோன் பண்ணி சார்கிட்ட அழுதாங்களாம், டாக்டர் வந்து பேசவே இல்லை, டாக்டர் ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது நீங்க எந்த காரணத்தை கொண்டும் அழக்கூடாது, ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயமே நம்ம உங்களுக்கு சொல்றோம். கர்மா எனர்ஜி ஹீலிங்னா என்ன அப்படின்னா, வேர்ல்டு வைடில் நிறைய ஆன்மீக அமைப்புகள் இருக்கு, நிறைய ஆன்மீக ஆசிரியர்கள் இருக்காங்க, நிறைய ஆன்மீக குருமார்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்லாத விஷயத்தை தான் நாம் இங்கே சொல்றோம். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் டே ஒன்லேருந்து நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டேக் அவே மெசேஜ் இங்கிருந்து இருக்கும். மினிமம் ஒன்னாவது இருக்கும். மற்ற அமைப்புகளோ, மற்ற ஆசிரியர்களோ, மற்ற குருமார்களோ சொல்லாத ஒரு விஷயத்தை நாம வாழ்க்கையில் நீங்க ஃபாலோ பண்ண விஷயத்தை நம்ம வந்து சொல்லுவோம். நல்லா நோட் பண்ணி பாருங்க. டே ஒன் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வேற எங்கேயுமே இந்த மாதிரி விஷயம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி இறங்கி ஆத்தன்டிக்கா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். அதை லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க லக்கி பீப்புள் தான். பொதுவாகவே இந்த கிளாஸ்க்கு வர்றவங்க எல்லாருமே வந்து வெரி வெரி லக்கி பீப்புள். நீங்க வந்து வந்தீங்க கிளாஸ்க்கு அப்படின்றத விட இறைவன் தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். நாம் நினைச்சுக்கிறோம் நாம வந்தோம் கிளாஸ் அட்டன் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இறைவன் தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. கிறிஸ்டல் தான் உங்களை செலக்ட் பண்ணுது. நாம் நினைச்சுக்கிறோம் இறைவனும் கிறிஸ்டல் தான் உங்களை செலக்ட் பண்றாங்க. அப்போ நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்றோம். சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது. என்ன விஷயம் மற்றவங்களுக்கு நமக்குன்னா, நீங்க ஓட்டை பாத்திரமாக இருக்கிறீர்கள். கடவுள் வந்து எனர்ஜி எப்பவுமே கொடுத்துட்டு தான் இருக்கார். பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாருக்குமே கொடுத்து தான் இருக்கார். பட் நாம எந்த அளவுக்கு அதை உள்வாங்கிக்கிறோம்னா, இந்த கிறிஸ்டின் மிஷினரிஸ் எல்லாம் வந்து இந்த பாஸ்டர்ஸு, பிஷப்ஸு இவங்கெல்லாம் வந்து அங்கேயும் கேம்ப் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த கிறிஸ்டியானிட்டியில் வந்து அங்கங்கே கேம்ப்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த கேம்பில் வந்து டிவைனுக்கு வந்து எனர்ஜி வாங்கி ஹீல் பண்ணுவாங்க. அந்த எனர்ஜி வாங்கி ஹீல் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைவ்ல நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம், நிறைய லைவ்ல எல்லாம் பார்க்கலாம். மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி காஸ்பல் மீட்டிங்ஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை லைவாக உள்ளே போய் பார்க்கறவங்க தெரியும், மற்ற மீடியாவில் பார்க்கறவங்க தெரியும். அந்த எனர்ஜி அப்படியே கொடுத்துட்டே வருவாங்க. அவங்க கொடுத்துட்டே வரும்போது அப்படியே சுண்டு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஏன்னு என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கீங்களா? என்னன்னா அந்த எனர்ஜி கொடுக்குறாங்க. அந்த எனர்ஜி கொடுக்கும் பொழுது அந்த பாடி வாங்கி அக்செப்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க, அவங்க கேஷுவலாக இருப்பாங்க. அந்த எனர்ஜி ஹை பீம் எனர்ஜி வரும், இவங்க பாடி ஓட்ட பாத்திரம் வீக்கு, அப்போ மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்புறம் தண்ணி தெளிச்சு எழுப்புவாங்க. அப்புறம் 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 1 நேரம் கழிச்செல்லாம் எழுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 ஹவர்ஸ் கழிச்சு எழுந்தவங்களாம் இருக்காங்க. அந்த எனர்ஜி ஹை பீம் எனர்ஜி கொடுக்கும் பொழுது 3 ஹவர்ஸ் கழிச்சு அது வரைக்கும் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் அந்த எனர்ஜி வாங்குற அளவுக்கு உடம்பு ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த ஃபேக்ட் வந்து எத்தனை பேர் தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஏன் விழுறாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஏதோ விழுறாங்க, அவ்வளோதான். பட் அது கிறிஸ்டானிட்டி மீட்டிங் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் இறைவன் வந்து சித்தர்கள்கிட்ட வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. சித்தர்கள் வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த எனர்ஜி வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னும் பொழுது டாக்டர் நீங்கள் பார்த்தாலே போதும், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும், பார்த்தாலே போதும், என் குரலை கேட்டாலே போதும், உங்களுக்கு எனர்ஜி வந்துடும். நீங்கள் நல்லா சென்சிட்டிவாக இருந்தால் நோட் பண்ணால் தெரியும். என்னை பார்த்தாலோ, என்னுடைய குரலை கேட்டாலோ, ஈவன் ஃபோனில் கேட்டாலும் சரி, இப்போ கிளாஸில் கேட்டாலும் சரி, யூடியூப்பில் கேட்டாலும் சரி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் பாடிக்குள்ளே ஆறாக்குள்ளே பெனட்ரேட் ஆகிறத வந்து உங்களால் உணர முடியும். உணர முடியலைன்னா வரலன்னு அர்த்தம் இல்லை, வருது. நீங்கள் வந்து உணர முடியாத மாதிரி கண்டிஷன் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பட் கொஞ்சம் நல்லா மெடிடேஷன்லாம் பண்ண யோகாலாம் பண்ண அதை உணரக்கூடிய சக்தி வந்துடும். ஏன் அப்படின்னா டாக்டர் இலங்க கொடுக்கல, இறைவனும் சித்தர்களும் டாக்டர் இலங்க மூலமாக கொடுக்குறாங்க, மீடியம் மூலமாக கொடுக்குறாங்க. அப்போ நான் வந்து நல்ல கெப்பாசிட்டியாக இருக்கணும், அப்போ நான் கெப்பாசிட்டி இருந்தால் தான் என்னுடைய டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எனக்கே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். நானே வர எனர்ஜியில் லீக் பண்ணிட்டேன்னா அப்புறம் எப்படி உங்களை கொடுக்க முடியும்? ஸோ உங்களை மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது. குறிப்பிட்ட டைமுக்கு தான் சாப்பிடணும், சாப்பிடாமே இருக்கணும். 1 வீக் சாப்பிடாம இருப்போம், தூக்கம் இல்லாமல் இருப்போம். எப்போ சாப்பிடுவோம் நமக்கே தெரியாது. சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம், இல்லைனாலும் இல்லை. டிவைன் எனர்ஜி எப்படி கொடுக்குதோ அதை கரெக்டாக வாங்கி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் மொபைல் ஃபோன் கையில் வச்சுலாம் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 24 மினிட்ஸ் தான் என்னால் ஃபோன் யூஸ் பண்ண முடியும். 24 நிமிஷத்துக்கு மேலே நான் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? எனக்கு வந்து எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணி டெலிட் பண்ணி வெளியே தள்ளிட்டே இருக்கும். எல்லாரும் யூஸ் பண்ணீங்கன்னா மணி கணக்கில் பண்ணுறீங்க, 6 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் அப்படின்னா நான் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 24 மினிட்ஸ், இன்னும் அதிகமாக ஸ்பெஷலாக எடுத்துக்கிட்டா ஒரு 48 மினிட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப ரேர் அது. 40 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஃபோனே நான் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண முடியும். அப்போ நான் எத்தனை பேர்கிட்ட பேச முடியும் ஃபோனில்?
பேச முடியாது, பாசிபிளே இல்லை. சாப்பாடு ஒரு வேளை தான் சாப்பிடணும், சில டைம்ல அது கூட கிடையாது. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சார் வாங்கிட்டு வருவார், ஆசிரியர் சார் வாங்கிட்டு வருவார். 5 மினிட்ஸ் லேட் ஆகிடும் அவர் வர்றதுக்கு, 5 நிமிஷம் லேட் ஆகிடும். சாப்பாடு அப்படி கட், சாப்பிட மாட்டேன். ஏன்னா டைமுக்குள்ள முடிக்கணும். ஏன்னா சித்தர்கள் வரும்பொழுது அவங்க வர்ற டைம்ல ப்ரெசன்ஸ்ல இருக்கும்போது நான் வந்து சார் எனக்கு 1 பாத்ரூம் வருது, 2 பாத்ரூம் வருது அப்படின்னு நேச்சுரல் கால்ஸ்லாம் போகக்கூடாது. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்காங்களோ அவங்க அவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம கூட இருக்கணும். அவங்களுக்கு வந்து அசல் பாடியில் வருவாங்க, அவங்களுக்கு வந்து பசி தூக்கமெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கூட சப்போர்ட் பண்ணணும். நாம அவங்களுக்கு எப்படி பசி தூக்கம் இல்லைன்னா அவங்க அசல் பாடி வரனால அவங்க பசி தூக்கம் கிடையாது, நம்ம பிசிக்கல் பாடி இருக்கும். பட் அதே நேரத்துக்கு எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுத்துக்கிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது போய் படுத்துக்கிறேன், நான் 1 பாத்ரூம் போகணும் 2 பாத்ரூம் போனால் போகக்கூடாது. அப்போ அத்த மாதிரி அவங்க என்ன டைமுக்கு வராங்களோ அந்த டைமுக்கு என்னுடைய பாடியை கரெக்டாக வச்சுக்கணும். 5 நிமிஷம்லாம் சாப்பாடு சாப்பிடாம கட் பண்ணியிருக்கோம். பழம் வாங்கிட்டு வர சார், 2 பழம் சாப்பிட்ருங்க சார் அப்படின்னு டைம் முடிஞ்சு போச்சு சார், ஓவர் முடிஞ்சு போச்சு, விதின் 5 மினிட்ஸ் அவ்வளோதான். ஏன்னா அந்த டைம் நான் சாப்பிட்டேன்னா அந்த டைம்ல எனக்கு தாகம் எடுக்கும், தண்ணீர் குடிக்கணும், வேற ஏதாவது சாப்பிடணும் மாதிரி தோணும். அந்த டைம்ல போக முடியாது. ஸோ நீங்களாம் நினைக்கிற மாதிரி நீங்களாம் இருக்கிற மாதிரி ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது. அதெல்லாம் நிறைய கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்குது. நினச்ச மாதிரி சாப்பிட முடியாது, நினச்ச மாதிரி தூங்க முடியாது, நினச்ச மாதிரி தண்ணி குடிக்க முடியாது, நினச்சது சாப்பிட முடியாது. நம்ம பிகாஸ் என்னன்னா அவங்க அந்த எனர்ஜியை நம்மளை மீடியமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மீடியத்துக்கு உண்டான கெப்பாசிட்டி நம்ம இருக்கணும். பொதுவாகவே ஆவியத்தில் பேசுகிற மீடியம்ஸ்க்கு தெரியும், அவங்க ஆவியத்தில் இருக்காங்க, நாம வந்து பேசுகிறது வந்து மீடியம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆவிகள் என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக உங்ககிட்ட பேசணும் அப்படின்னும் போது உங்கள் பாடி வந்து ஒரு எக்டோபிளாசம் ஒரு எனர்ஜி இருக்குது, அது இன்விசிபிள் எனர்ஜி. அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி தான் பேசுவாங்க. உங்கள் பாடியில் எக்டோபிளாசம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா உங்களால் மீடியமாக இருக்க முடியாது, நீங்கள் ஆவிகள்கிட்ட பேசுகிற தகுதி உங்களுக்கு வராது, அவங்க உங்கள்கிட்ட பேச முடியாது, நீங்களும் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாது. அந்த எக்டோபிளாசம் எனர்ஜி மீடியம்ஸ்க்கு தெரியும், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கான்டாக்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்ககிட்ட பேசுறவங்களுக்கு தெரியும். அந்த எக்டோபிளாசம் எனர்ஜி பாடியில் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி ஹை பீமாக வச்சிருக்காங்களோ அப்போதான் ஹையர் லெவல் ஆத்மாக்கிட்ட பேச முடியும். ஹையர் லெவலில், லோ லெவல் பேசுறதுக்குலாம் தேவையில்லை, அது சாதாரண லெவலில், அதாவது ரொம்ப லோ லெவலில் இருக்கிற ஸ்பிரிட் கிட்ட பேசுறதுக்குலாம் அதெல்லாம் அந்த எனர்ஜிலாம் தேவையில்லை. ஹை லெவலில் பேசணும், அந்த எனர்ஜி தேவை. அப்போ சித்தர்களும் இறைவனும் சித்தர்களும் என் மூலமாக எனர்ஜி கொடுக்குறாங்க அப்படின்னா நான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் ஃபாலோ பண்ணும். சில டைமில் வந்து அவங்க அதிகமாக நம்மக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இது பண்ணணும் இது செய்யணும்னு சொல்கிறாங்கன்னும் போது தேவதைகள் வந்து செய்யும்போது நாம் அவங்களுக்கு டஃப் கொடுக்கணும், அவங்களுக்கும் அவங்க டைமுக்கு நம்ம டஃப் கொடுக்கணும். அப்போ 24 நிமிஷம் தான் என்னால் பேச முடியும்னா நான் எத்தனை பேர்கிட்ட பேச முடியும் உங்ககிட்ட? ஒருத்தர் ஃபோன் எடுத்து 1/2 மணி நேரம் பேசினா நான் யார்கிட்டையும் பேச முடியாது. இப்போ 2 நிமிஷம் பேசினா எத்தனை பேர்கிட்ட பேசலாம்? 40 பேர் 45 பேர்கிட்ட பேசலாம், அவ்வளோதான். 2 நிமிஷம் பேச முடியுமா? முடியாது. பேச முடியாத காரணம் அதான ஒழிய உங்கள் மேலே யார் மேலேயும் டாக்டருங்க கோவமோ வருத்தமோ இவங்ககிட்ட பேசக்கூடாது இவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற எந்த பாகுபாடும் கிடையாது. அது செய்யறதுக்காக நம்ம வரமே இல்லைங்களா? என் மேலே கோபமாக இருக்காரா டாக்டரு, என் மேலே வருத்தமாக இருக்காரா டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னார். யார் மேலேயும் கோபமோ வருத்தமோலாம் கிடையாது. உங்களுக்கு நல்லது பண்ணணும், உங்களுக்கு நல்ல வழி காட்டணும் அப்படிங்கிறத தான் வரமே. வீடு பக்கத்தில் வந்து ஒரு 100 மீட்டரில் தான், பக்கத்தில் தான். வீட்டுக்கு எவ்வளோ நேரம் போகிறேன்னு கேட்டு பாருங்க, ஆசிரியர் சார் தனியாக ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீட்டில் இருந்தால் பெரிய விஷயம். மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் போயிட்டு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு பேசிட்டு வந்துடுவேன். யாரோ மாதிரி தேர்ட் பார்ட்டி மாதிரி போயிட்டு வருவேன். ஒன்லி 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ். 5 நிமிஷத்துக்கு மேலே வீட்டில் இருக்கவே முடியாது, வந்துடுவேன். இங்கே வந்துடும், ஃபுல்லாக இங்கே இருப்பேன். 24 hours 365 days ஃபுல்லாக இங்கே தான் இருப்பேன். யாரோ ஒருத்தர் மாதிரி தான் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அப்படி பண்ணி நிறைய பெண்டிங் இருக்குது, நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பெண்டிங் இருக்குது, கிறிஸ்டல் கொடுக்குற பெண்டிங் இருக்குது, பண்ணிட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுடைய 6வது ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக தான். இறைவன் அருள் கொடுத்து தான் இருக்கார், எப்பயுமே 24 hours 365 days கொடுத்து தான் இருக்காரு. பட் அதை வாங்கிக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லை, இதுதான் உண்மை. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு கடவுள் அருள் கொடுக்கல, எனக்கு அருள் அருள் கொடுக்கல, எனக்கு அருள் அருள் கொடுக்கலன்னு. கடவுள் கொடுக்குறத முதல்ல நீங்கள் வாங்கிக்கிறது தெரியல, எப்படி வாங்கணும்னு தெரியல. அதே அருளை வாங்கி கீப்அப் பண்ணிக்கிறது விஷயம். ஆறால எப்படி ஸ்டோர் பண்ணிக்கணும்னு தெரியல, பிசிக்கல் பாடி எப்படி ஸ்டோர் பண்ணிக்கணும்னு தெரியல. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் தப்பு தப்பாகவே பண்ணுறது, எல்லாமே தப்பு தப்பு தான். காலையில் எழுந்தோம்னா நைட்டு படுக்கிற வரைக்கும் தூக்கத்துலையும் சரி, தூங்குறதும் தப்பு தான். நிறைய தப்பு தப்பு தான் தூங்குறீங்க, தப்பு தப்பு தான் தூக்கத்துலையும் என்ன பண்ணுறீங்க? அதை சரியாக சொல்ல வந்தா டாக்டர் பயமுறுத்துறாருன்றீங்க. பயமுறுத்தலை, உங்களை பயமுறுத்துறது என்னுடைய நோக்கம் கிடையாது. பயம் இல்லாமல் வாழணுன்றது தான் நம்முடைய நோக்கமே. நம்முடைய நோக்கமே என்னன்னா பயம் இல்லாமல் எல்லாரும் வாழணும், யாருமே பயப்படக்கூடாது. எதுக்கு பயப்படணும்? ஏன் பயப்படணும்? சனி பெயர்ச்சி வந்துருச்சா பயப்படுவாங்க நிறைய பேர். சனி இதில் வந்துட்டானா பயப்படுவாங்க. ஏன் சனி பெயர்ச்சி பயப்படுறாங்க? வை
சனி வந்தா நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் கொடுப்பான் அப்படின்னா சனினால மற்ற கிரகங்களை பயப்படுறத விட சனி பகவானுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன் சனி பகவான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாரு? நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்குறாரு, அவ்வளவுதான். அப்ப நம்ம தப்பே பண்ணல, நம்ம கரெக்டா வச்சிருக்கும் போது சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டாரு. இந்த கான்செப்ட் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஓ, சனி பகவானா, ஐயோ அப்பா அவரு ரொம்ப கஷ்டம் கொடுப்பார்ப்பா, அந்த பரிகாரம் பண்ணு, இந்த எந்த பரிகாரமானாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அதான் மேட்ரு. சனி ஏன் கொடுக்குறான்னா, சனி வந்து பாரபட்சம் இல்லாம நம்ம பாஸ்ட் என்ன பண்ணணுமோ அதுக்கு பனிஷ்மெண்ட் கரெக்டா கொடுப்பார். சிவன் ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிறாரு, விஷ்ணு ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிறாரு, விநாயகர் பெருமான் ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிறாரு, முருகர் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு எந்த ரெக்கமெண்டேஷனும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். கரெக்ட்னா கரெக்ட் அவரு செய்வார். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுபவர். அடிக்கடி நாம சொல்லுவோம், இந்த கோட்டை மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கருணை விதிக்கு உட்பட்டு செயல்படுவாரான்னு கேட்டா கருணை விதிக்கு உட்பட்டு செயல்படும், கர்ம விதிக்கு தான் உட்பட்டு செயல்படுவார். கருணை எல்லாம் கிடையாது. நாம சொல்லிக்கிறோம் கடவுள் கருணை உள்ளவர், கருணை உள்ளவர் தான், ஆனா கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படும். கர்ம விதி இல்லைன்னா கடவுள் உங்களை கண்டுக்கவே மாட்டார். இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. இந்த உண்மையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கீங்க? ஒரு 1000 ஜென்மம் எடுத்து புரிஞ்சுக்குவீங்க. ஒரு 1000 ஜென்மம் எடுத்து அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி ரோல்பட்டு அப்புறம் கத்துக்குவீங்க. அதை நான் வந்து கர்மாலஜி உங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுக்குறோம். அப்ப நீங்க லக்கி தானே, நீங்க ரொம்ப ரொம்ப லக்கி பீப்புள் தானே. யூ ஆர் சேவிங் thousands ஆஃப் லைஃப், thousands ஆஃப் பர்த்ஸ். லக்கி தான். அதனால வந்து என்ன பாக்குறீங்க அப்படின்னாலும், குரலை கேட்குறீங்கன்னாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி வந்துடும். நீங்க நம்பினாலும் நம்பலனாலும், நீங்க உணர்ந்தாலும் உணர்வை விட்டேன். அப்போ எனர்ஜி வருது. டாக்டர் உங்ககிட்ட பேசினாதான் உங்க மேல ஃபாலோ பண்ணி இருக்காரு. டாக்டர் உங்ககிட்ட வந்து கம்யூனிகேஷன் இருந்தாதான் உங்க மேல ஃபாலோ பண்ணி இருக்கிறாரு. ஏன்னா கண்டுக்கல, அவர் டீல்ல விட்டாரு, நம்மளை கண்டுக்கல, நம்ம மேல கோச்சிக்கிட்டாரு அப்படிலாம் கிடையவே கிடையாது. கோச்சிக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல உட்காந்து தகுதியே இல்லைன்னு அர்த்தம். எல்லா மக்கள் மாதிரி நானும் கோச்சிக்கிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல உட்காந்து நான் தகுதியே இல்லை, அன்ஃபிட்னு அர்த்தம். நான் அன்ஃபிட்டா தான் சிதருக்கு என்ன செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க? அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன கிரிட்டேரியாலாம் தெரியும். எந்த கிரிட்டேரியா இருந்தா இவன் சரிப்பட்டு வருவான், கரெக்டா பாஸ் செலக்ட் பண்ணி தான் போடுறாங்க. 24 மினிட்ஸ் தான் பேசணும் அப்படின்னா நான் எத்தனை பேர்ட்ட பேச முடியும்? ஆனா பேசுறதுன்றதுக்காக நீங்க விட்டுறது இல்லை. கரெக்டா இங்கே எவ்ரி மார்னிங் 3 to 6 பிரம்மமுகூர்த்தம் ஆரம்பிச்சதுல இருந்து பிரம்மமுகூர்த்தம் முடிகிற வரைக்கும் நான் இருந்தாலும் இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி போயிட்டு தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி போயிட்டு தான் இருக்கும். அது தேவதைகள் பார்த்துக்குவாங்க. யார் நேமோ யார் பிரச்சனை என்னன்றதோ எல்லாரும் கரெக்டா போயிடும். அதே மாதிரி நீங்க ஓவர் போன்ல பார்த்தாலும் சரி, ஈவன் கிளாஸ்ல அட்டன் பண்ணி பேசினாலும் சரி, இந்த எனர்ஜி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நான் கொடுக்கல, இறைவன் கொடுக்குறா, என் மூலமா கொடுக்குறேன், அவ்வளவுதான். அதனால அந்த சாங் முடிகிற வரைக்கும் கூட உங்களை கேளுங்கன்னு சொல்ற காரணம் தான். இந்த லாஸ்ட்ல சாங் முடியும் போது நன்றி மற்ற விஷயங்கள்லாம் போடாதீங்க. அந்த சாங் முடிகிற வரைக்கும் அந்த எனர்ஜி வந்துட்டே இருக்கும். அதனால சாங் முடிகிறதுக்கு அந்த எனர்ஜி வாங்குங்க. அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஒன்றும் ஆயிட போறது இல்லை. அதனால அந்த சாங் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க நன்றின்றது தேவையில்லை. அதாவது நீங்க சொல்றத ஃபாலோ பண்ணாலே போதும். அதுதான் நீங்க இறைவனுக்கு செய்கின்ற சித்தர்கள் மகளுக்கு செய்கின்ற நன்றி. நன்றினா வெறும் டாக்டருக்கு நன்றின்னு சொல்றதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இங்க கர்மா எனர்ஜி ஹீலிங்ல சொல்லி கொடுக்குற விஷயங்களை நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணி உங்கள் துன்பங்களை குறைச்சு நீங்க சந்தோஷமா இருந்தீங்க, அடுத்தடுத்த உயர்ந்த லெவலுக்கு போனீங்க அப்படின்னா அதுதான் நன்றி. நீங்க அந்த நன்றியை தான் நீங்க சித்தர்களுக்கும் இறைவனுக்கும் கொடுக்கணும். மற்றபடி வெறும் நன்றின்னு போடுறது தேவையே இல்லை. அது எதிர்பார்ப்பும் கிடையாது, அது எதிர்பார்க்கறதும் கிடையாது. மக்களுக்கு இப்போ ஒரு சர்வீஸ் போய் சேரணும். இது எதுக்காக செய்யறோம், எதுக்காக பண்றோம்? அந்த கர்மானுடைய எஃபெக்ட் தெரிஞ்சனால பண்றோம். இப்போ நானும் ஐயா வீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு உட்காந்து ஜாலியாக இருக்கலாமே. ஏன் இங்கே இருக்கிற வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் வேற கெஸ்ட் மாதிரி போயிட்டு வரணும்? ஏன் மக்களுக்கு ஏதாவது செய்யணும். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுமே கர்மாவை குறைக்கிறதுக்கு என்ன வழி, பல வழிகள் கடவுள் கொடுத்துருக்காரு. ஒரு வழி என்னன்னா, இந்த சமுதாயத்துக்கு நம்மளால என்ன முடியுமோ அந்த சர்வீஸை பண்ணணும். இது வந்து 16வது முடிச்சு 17வது அம்சங்களை இது வரப்போகுது. இந்த 16 இறைக்கட்டளை சொல்லியிருக்கோம் இல்லையா, அது 2 கட்டளை பெண்டிங் இல்லையா? அந்த 2 கட்டளையில ஒரு கட்டளை வந்து சமுதாயத்திற்கு சேவை செய்வது. அது வரும் அடுத்த வாரத்தில் பர்மிஷன் கொடுத்தா நான் சொல்லுவேன். சமுதாயத்துக்கு சேவை செய்யறது. இப்ப சமுதாயத்துக்கு சேவை செய்யறது அப்படின்னா என்னன்னா, நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க, என் சொந்தக்காரன், அண்ணன் தம்பி, நாங்க நல்லாக்கிறதுக்காக செய்யறது இது. நிறைய பேர் தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 100க்கு 99 பீப்புள் வந்து அவன் நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என்னை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் ரைட், ஓகே, மற்றவங்க எப்படி போனா எனக்கு என்ன, அப்படி யாரும் கண்டுக்கிறது கிடையாது. பட் நம்மளை சார்ந்து இல்லாம
நம்முடைய மனைவி, மக்கள், நம்ம சுற்றம் உறவு இவங்களெல்லாம் சார்ந்து இல்லாம இந்த மக்களுக்காக, இந்த நாட்டுக்காக பிறைபலன் எதிர்பார்க்காம என்ன செய்யறோமோ அதை நாம செய்தோம்னா கர்மா கழியும், நல்ல கர்மா சேரும், தீய கர்மா போகும். கோயிலுக்கே போகாம பரிகாரமே செய்யாம அந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இது எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? எந்த ஆன்மீக ஆசிரியர் சொல்லியிருக்காங்களா? கோயிலுக்கு போய் கும்பிடு, சாமி கும்பிடு, விளக்கேத்து, பொங்கல் வெயி, கடாபட்டு, இப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். ஒரு மாதிரி போய் வழிபட்டா போகாது. வழிபாடுங்கிறது ஒரு சின்ன ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் மாதிரி தான். கும்பிட்டாலாம் போகாது. கர்மாவை பேலன்ஸ் பண்ணணும். அப்ப கர்மாவை பேலன்ஸ் பண்றது, நாம இந்த உலகத்தை பிறந்திருக்கோம், எனக்கும் கடமைகள் இருக்கு. நானும் ஒரு ஒரு பெண்ணுக்கு கணவன், பிள்ளைகளுக்கு அப்பா, கூட பிறந்தவங்களுக்கு அண்ணன், தம்பி, எல்லாவர்களையும் உங்கள மாதிரி தான் நானும் இருக்கேன். நானும் சம்பாதிக்கணும், என்னுடைய தேதிக்கு நானும் சம்பாதிக்கணும். ஒரே பையன், நான் தான் சம்பாதிக்கணும், கூட யாரும் சம்பாதிச்சு கொடுத்துக்கு யாரும் ஆள் கிடையாது, நான் மட்டும் தான் சம்பாதிக்கணும். ஒய்ஃபா அவங்க அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்க நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ஸ்டைலாக பந்தாவாக இருந்துக்கணும், ஜிங்கு நகை போட்டுக்கணுமா. ஃபங்க்ஷன் சொன்னால் நான் ஜிங்கு நகை போட்டுன்னு போகணும் அப்படின்னு அவங்களுடைய எய்ம். அது அவங்களுக்கு அது லைஃபு. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து ரொம்ப பண்ணலாம் பண்ண மாட்டாங்க. டாக்டர்ஸ் படிக்கிற பசங்க 2 பேர், அவ்வளோதான். இப்போ நான் தான் பண்ணணும். ஸோ நான் என்னுடைய பர்சனல் பிஸ்னஸையும் பார்க்கணும், சப் கம்பெனியும் பார்க்கணும், எக்ஸ்போர்ட் கம்பெனியும் பார்க்கணும், சர்வீஸும் பண்ணுறோம். அப்படின்னு நான் ஏன் பண்ணணும்? நான் இந்த கான்சன்ட்ரேஷன் பிஸ்னஸ் பண்ணால் நிறைய பணம் சம்பாதிச்சு போகலாமே. ஏன் இதுக்காக ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அதை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 2 hours 3 hours டெய்லி 4 hours 5 hours அப்போ இந்த கிளன்சிங் எனர்ஜைசிங் எல்லாம் வந்து மக்கள் சஃபர் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிளன்சிங் பண்ணுறது நாள் கணக்கில் டைம் ஆயிடுது. ஏன் செய்யணும்? இறைவனுடைய சட்டம் அது. உனக்கு இல்லாம, உன்னுடைய குடும்பத்துக்கு இல்லாம மக்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ண. எல்லாரும் எல்லாமே ஒரே மாதிரி பண்ண முடியாது. அவங்கவுங்க லெவலுக்கு, அவங்கவுங்க சூழ்நிலைக்கு. சாதாரண பிச்சைக்காரன் சர்வீஸ் பண்ண முடியும். எல்லாருமே எல்லாம் ஒரே மாதிரி பண்ண முடியாது. சாதாரண பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துருக்க மாதிரி அவனும் சர்வீஸ் பண்ண முடியும். கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா அவனுக்கும் சில விஷயங்கள் வரும். கடவுள் கொடுப்பார், சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார். பெரிய அமெரிக்க ஜாம்பர் ட்ரம்ப்ல இருந்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த சர்வீஸ் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு குட் கர்மா சேரும், பேட் கர்மா சேராது. சிம்பிள். அந்த மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணணுன்றதுக்காக தான் எங்களுடைய பர்சனல் பிஸ்னஸ், பர்சனல் விஷயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சு நம்ம சர்வீஸ் பண்ணோம். சார் இவ்வளவு தூரம் ஏன் சர்வீஸ் பண்றோம்? இதே மாதிரி எல்லாரும் பண்ணணும், அவங்கவுங்க பண்ணணும். கோயிலுக்கு போயிட்டா புண்ணியம் வர்றதை விட நிறைய புண்ணியம் கிடைக்கிது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம சொந்தத்துக்கு, நம்ம இனத்துக்கு சேர்றது இல்லை. இதை தாண்டி இந்த சமுதாயத்துக்கு நிதானம் பண்ணணும். என்ன பண்ணணும் அதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் என்ன பண்றேன்? நான் இந்த மாதிரி சர்வீஸ் பண்றேன். மக்களுக்கு ஞானத்தை கொடுக்குறேன். மக்களுக்கு ஒரு அறியாமை இருந்து அறிந்து வருவதற்கா. அறிவு வேற, ஞானம் வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவு வேற, ஞானம் வேற. நாலேஜ் வேற, விஸ்டம் வேற. நாலேஜுக்கு வேல்யூ கிடையாது. அது ஒரு லிமிட்டட் தான் இருக்கும். எல்லாமே நாலேஜோட தான் இருக்கிறாங்க, ஆனால் தப்பா பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கு. நாலேஜ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். விஸ்டம் இருக்கணும். விஸ்டம் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். இந்த விஸ்டத்தை கொடுக்கறது வந்து குரு பகவானும் ராகுவும் தான். அறிவை கொடுக்கறது புதன். அது ஒரு லிமிட்டட். அது பின்னாடி வகுப்புல சொல்லுவோம். இப்போதைக்கு கொஞ்சம் குழந்தைங்க போதும், அப்புறம் ரொம்ப குழப்ப வேண்டாம். இப்போதைக்கு கொஞ்சம் குழந்தைங்கன்னா போதும், அப்புறம் தெளிவு வரும். அறிவை கொடுப்பது புதன். அது ஒரு லிமிட்டு தான். ஞானத்தை கொடுப்பது வந்து குரு. அடுத்தது குருவுக்கு அடுத்து மேல ராகு தான். அதுதான் டாப்பு. ராகு ஞானத்தை கொடுப்பது அவர் தான். ஞானகாரகன்னு சொல்லுவாங்க. ராகுங்க எதுவும் தான் ஹையஸ்ட் வந்து அவங்க தான் ஞானத்தை கொடுப்பாங்க. அந்த ஞானம் இருக்கணும். இந்த ஞானத்தை மக்களுக்கு கொடுத்துட்டோம்னா மக்கள் ஹாப்பியா இருப்பாங்க. புத்தர் சொல்றாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதை இன்னும் அந்த ஃபார்முலா இன்னும் ஃபைன் டியூன் பண்ணோம்னா, ignorance is the root cause of all our sufferings. Ignorance is the root cause of all our sufferings. அறியாமை தான் நம்முடைய அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். அறியாமை தான் நம்முடைய அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். அந்த அறியாமையை வந்து போக்குவதற்கு நாம் என்ன செய்யணுமோ அதை லைஃப்ல பண்ணணும். பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றது. நம்ம டைம், எனர்ஜி எல்லாத்தையும் பணத்துக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். பணத்துக்காக மட்டுமே ஸ்பெண்ட். அதை தவிர வேற எதுவுமே பார்க்கறதே கிடையாது. பணம், நகை, நட்டு, சொத்து, பத்து, கார், பங்களா, எஸ்டேட், இதான். இதை தாண்டி வரணும். இதை தாண்டி அது சம்பாதிக்க தப்பு இல்லை. அதை தப்புன்னு சொல்லலை. சாமியாரா இருங்க அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல. அதெல்லாம் செய்யுங்க. அது கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அப்படியே ஞானத்தை கொடுத்து, ஞானத்தையும் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் நீங்க லைஃப்ல அடுத்தடுத்த லைஃப்ல மேலுக்கு போக முடியும். இல்லைன்னா இப்படியே பரிவேற்றிட்டே இருக்க வேண்டியதுதான்.
பிறந்தோம் இறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் பிறந்தோம் இறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் பிறந்தோம் இறந்தோம் வாழ்ந்தோம் எப்படி போயிட்டே இருப்பாங்க. இதைத்தான் எல்லா மகான்களும் பிறவியற்ற நிலை வேணும்னு கடவுள்கிட்ட கேட்கறது வந்து முக்தி வேணும்னு சொல்லி கேட்கறது வந்து அதான். நம்ம கேட்குறோம், ஆனால் அதுக்காக முயற்சியெல்லாம் பண்றது இல்லை. நம்ம எல்லாரும் கேட்குறேன், முக்தி வேணும், பிறவியற்ற நிலை வேணும், அவ்வளோதான். ஆண்டிங் கொடி மாட கண்ட கதை தெரியுமில்ல உங்களுக்கு? ஆண்டிகள் கொடி மாட கண்ட கதை தெரியுமா? தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஊரில் ஒரு ஊர், அந்த ஊரில் ஆண்டிங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, பகலெல்லாம் அங்கங்கே போயிட்டு யாசகம் வாங்கி சாப்பிடுவாங்க. பகலில் பணம் சாப்பாடு என்ன கொடுக்கணும் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. திருப்பி நைட் ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க. நைட் அசம்பிள் ஆகிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம அந்த மழை வெயிலெல்லாம் போகிறோம், அங்கே இங்கேயும் போகிறோம் வரோம், நைட்டு தங்கத்துக்கு ஒரு நம்ம நல்ல ஒரு ஒரு மடம் மாதிரி ஒன்று இல்லையே, அப்போ நாமளே ஒரு மடம் ஒன்று கட்டிக்கலாம், நம்மளும் நைட் வந்து அசம்பிள் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க, தீர்மானம் பண்ணுவாங்க. தலைவர், செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் அவங்களே போட்டுக்குவாங்க. பிச்சைக்காரர்கள் சங்கம் ஒரு படத்தில் வரும் பார்த்தீங்களா, இந்த கவுண்டமணி சுந்தரராஜன் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். கவுண்டமணி சுந்தரராஜன் ஏதோ ஒரு படத்தில், என்ன படம் எனக்கு தெரியாது. பிச்சைக்காரர்கள் சங்கம் மீட்டிங்கெல்லாம் போடுவாங்க, பேசுவாங்க. பிச்சைக்கார தலைவருக்குள்ள ஏதோ பிரச்சனை எல்லாம் வரும். அதே மாதிரி இவங்க கமிட்டியெல்லாம் போடுவாங்க. ஓகே ரைட்டு, இப்படி பண்ணலாம், இங்கே போகலாம், டொனேஷன் வாங்கலாம், நம்ம காசெல்லாம் போட்டு அக்குமுலேட் பண்ணி இந்த இடத்துல லேண்டு வாங்கலாம், இந்த இடத்துல பில்டிங் கட்டலாம் பண்ணலாம், பிளான் பண்ணுவாங்க. ரைட், ஓகே, நைட் முடிஞ்சு படுத்துடுவாங்க. திருப்பி காலையில் எழுந்தோடனே ஆஸ் யூஷுவல் வழக்கம்பாடு போயிடுவாங்க. அப்படி எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. திருப்பி நைட்டு உட்காருவாங்க. நைட்டு உட்காந்து திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. திருப்பி மறுநாள் காலைல போயிடுவாங்க. திருப்பி நைட் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எல்லாம் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், எஸ்டிமேட் போடலாம், என்ஜினியர் கிட்ட போகலாம், இந்த பிளான் போடலாம், இந்த பிளான் போடலாம், இந்த இடத்த வாங்கலாம். திருப்பி அதே தான், திரும்ப அதே போகும். இப்படியே தான். இதான் ஆண்டிகள் கூடி மாடம் கட்ட கதைன்னு சொல்லுவோம். ஆண்டிகள் கூடி மாடம் கதை ஒரு காலம் கட்ட போறதில்லை. அவங்க பகலெல்லாம் போயிட்டு யாசகம் வாங்கிட்டு பிச்சை எடுத்துட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு இருப்பாங்க. நைட்டு வந்து அசம்பிள் ஆவாங்க, திருப்பி மீட்டிங் போடுவாங்க, தீர்மானம் போடுவாங்க, திருப்பி மறுநாள் காலம் இப்படியே போயிட்டு ஆண்டிகள் கூடி மாடம் கதை. நம்ம மனிதர்களும் அப்படிதான், ஆண்டிகள் கூடி மாடம் கண்ட கதை தான். மறுபடியற்ற நிலை வேணும், மறுபடியும் நிலை வேணும்னுவாங்க, ஆனால் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. அடுத்த நாள் பாட்டு காலையில் வழக்கம் போல ஆண்டிகள் கூடி மாடம் கண்ட மாதிரி தான். நைட்டில் ஆண்டிகள் கொடி தீர்மானம் போடுற மாதிரி தான், நான் பிறவியற்ற நிலை வேணும், முக்தி அடையணும், இந்த பிரிவோட முடிச்சுக்கணும், ரைட், ஓகே, அவ்வளோதான். அடுத்த நாள் பாருங்க, அடுத்த மொமெண்ட் வேற போயிடும். அப்படி இல்லை. அப்போ அந்த சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கையில எல்லாருமே அந்த 17வது இறைக்கட்டளை என்ன அப்படின்னா, நம்மளையும் அறியாம நாம சர்வீஸ் பண்ணணும். நமக்குன்னு தேவையில்லாம மற்றவர்களுக்காக, நம்மளுடைய உறவுகள், நாடு, மக்கள், அப்படி இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு என்ன பண்ணணும். நான் என்ன பண்றேன், நான் டெய்லி கிளாஸ் எடுக்கிறேன், கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்லி கொடுக்குறேன், இதை மக்களுக்கு வந்து இந்த நாலேஜை கொடுக்குறேன். கோயிலுக்கு போயிட்டு குடிச்சு வரா போறீங்களே, அப்படிலாம் போகாதீங்க. வழிபாட்டுக்கு போய் குடிச்சு வரா போறீங்களே, போகாதீங்க. இதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. இதெல்லாம் ஒரு ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி மாதிரி தான். நீங்க அதுலயே உட்காந்து ஏன் குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிறீங்க, அதுக்கு மேல வாங்க அப்படின்னு சொல்றேன். ஒரு வழிபாட்டிலே உட்காந்துக்கிறீங்க, இதுதான் கடவுள் கடவுள் கடவுள், அதையெல்லாம் தாண்டி மேல வாங்க. அது ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ் பிஹெச்டி வரைக்கும் இருக்கு, வாங்க அப்படின்றோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்றோம். கடவுள் அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றோம். உங்க வாழ்க்கையில வர பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றோம். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான் நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும், உங்களுக்கு பிடிக்காத மாதிரி சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. என்ன இருக்கோ அதுதான் நான் சொல்ல முடியும். என்ன ஒரு டாக்டர் சொல்றது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லையே, இது ஏத்துக்கிற மாதிரி இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? இறைவன் அப்படிதான் வச்சிருக்காரு, அதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றோம். நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன்னா டாக்டர் வந்து என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே, கேரியான், இன்னும் பல பிறவிகள் எடுத்த பிறகு அது தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க, தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க, செகண்ட் ஸ்டேஜ் இருக்கிறவங்க தான் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு தான் சொல்ல முடியும். தேர்ட் ஃபோர்த்னா விட்டுற வேண்டியதான். ஒரு டைம் சொல்றோம், 2 டைம் சொல்றோம், 3 டைம் சொல்றோம், அதோட விட்டுற வேண்டியதுதான். அது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த சேவை அப்படின்ற மனப்பான்மை நம்ம இருக்கிறனால தான் இதெல்லாம் நம்ம பண்றோம். அடிப்படை தேவைகள்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை, ரைட், இதுக்கு மேலே நம்ம ஜாலியாக ஊர் சுற்றிட்டு அங்கே எங்கே நடா சுற்றிக்கலாம், டூரெல்லாம் போகலாம் அப்படின்லாம் போகாமல் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோம். இதனால நானும் புண்ணியம் சம்பாதிச்சுக்கிறேன், எனக்கும் புண்ணியம் சேருது, என்னோட தலைமுறைகளுக்கும் சேருது, தலைமுறைக்கும் புண்ணியம் சேருது. இந்த புண்ணியம் தான் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கும். புண்ணியத்தை சம்பாதிங்க, புண்ணியத்தை தேடுங்க, அது உங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுக்கும். நீங்க நினைச்சே பார்க்க மாதிரி கொடுக்கும், நீங்க நினைச்சது எல்லாமே கொடுக்கும். எந்த டைம்ல எப்பப்ப எதை கொடுக்கும் கரெக்டா கொடுக்கும், கதவு தட்டி கொடுக்கும், வானானா கூட கொடுக்கும். நீங்க சேர்த்த வேண்டிய புண்ணியம் தான். இந்த புண்ணியத்தை சம்பாதிக்க என்ன பண்ணணும்னு பாருங்க. பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கு எதெல்லாம் பண்ணக்கூடாது விட்டுடுங்க. இதெல்லாம் செஞ்சா பாவம்னு சொல்றோம், ஆனா நான் தான் செய்வேன், ஆனா எனக்கு புண்ணியம் கிடைக்கணும், எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இறைவன் போட்ட சட்டங்களை நிறைய இருக்கு, இதெல்லாம் லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க, ஹாப்பியா இருப்பீங்கன்னு சொல்றோம். இறைவன் வந்து காலைல விடிகாலம் எழுங்கன்றாரு, உங்க பிரச்சனை தர்தம் கஷ்டமெல்லாம் போயிடும்ன்றாரு. எத்தனை பேர் எழுறீங்க?
அதுக்கு ரீசன் 1000 ரீசன் சொல்லுவீங்க. கடவுள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அந்த கடவுள் சொல்ற விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, பிகாஸ் ஹி இஸ் த கிரியேட்டர். நான் அவர்கிட்ட போய் கேட்டு கேட்க முடியாது, நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி போட்டிருக்க. ஏன்னா மனுஷன் எழுதுன சட்டமா அது நம்ம அமெண்ட்மெண்ட் போட்டு மாத்திக்கிறது. எல்லா கண்ட்ரிலையும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் லா இருக்கு, அதை எழுதிக்கிறாங்க. அப்பப்போ கவர்மெண்ட் வரும்போது அவங்க கவர்மெண்ட் அந்த மாதிரி மாத்திக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் வரும், அதுக்கு ஃபேவராக வச்சுக்கும். இன்னொரு கவர்மெண்ட் வரும், அதை மாற்றும். இன்னொரு கவர்மெண்ட் இப்படி மாற்றும். நம்ம நாட்டை பார்க்குறோம், நம்ம எல்லா ஸ்டேட்லையும் பார்க்குறோம், எல்லா கண்ட்ரிஸ்லையும் பார்க்குறோம். மாறி 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 வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இறை சட்டத்தால் அப்பெல்லாம் மாற்ற முடியாது. இந்த பிரபஞ்சம் உருவான போது என்ன சட்டம் போடப்பட்டதோ, இந்த பிரபஞ்சம் அழியிற வரைக்கும், இந்த உலகம் அழியிற வரைக்கும் சட்டம் அப்படிதான் இருக்கும். அதை மாற்றவே முடியாது. இந்த சட்டத்தை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த கோடிங் டிகோடிங் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. இந்த சட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற கோடிங் டிகோடிங்ல நிறைய பேர் தப்பு பண்றாங்க. இந்த கோடிங் டிகோடிங்ல தான் நம்ம கர்மா எனர்ஜின்னு சொல்லி கொடுக்குறோம். இதை எப்படி டிகோட் பண்றது, எப்படி கோட் பண்றது அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லி கொடுக்குறோம். அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலா அதை உள்வாங்கி புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். பட் இருந்தாலும் ப்ராக்டிஸ்ல வந்துடும். நான் பல வகுப்புகளில் சொல்லியிருக்கேன், பல வீடியோஸும் சொல்லியிருக்கேன். கர்மா எனர்ஜி ஹீலிங்ன்றது ஏதோ 1 மாச கோர்ஸு, 2 மாச கோர்ஸு, 3 மாச கோர்ஸு, பார்ட் டைம் அப்படிலாம் கிடையாது. கர்மா எனர்ஜி ஹீலிங்ன்றது நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி செகண்டும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்க லைஃப் எப்படி மாறுது பாருங்க. பாசிட்டிவா, நெகட்டிவா இல்லை, பாசிட்டிவா. பட் இறைவன் ஒரு பிளான் வச்சிருக்கான், அந்த பிளானுக்கு தகுந்த நம்ம டியூன் அப் பண்ணிக்கணும். இறைவனுடைய வில்லிங் இருக்கு, இறைவனுடைய பிளான் ஒன்று இருக்கு. அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி நம்மள டியூன் அப் பண்ணிக்கலன்னா இது பனிஷ்மெண்ட். என்ன டாக்டர் போகணும், உங்க முன்னால பிசிக்கலா என்னை தொட்டு பார்க்கலாம், உருவத்தை பார்க்கலாம், நான் சொல்றேன் கேட்கலாம். இதை வந்து நீங்க ப்ராக்டிக்கலா பாக்குறீங்க. இறைவன் சொல்றத பார்க்க முடியல, அவ்வளவுதான் விஷயம். எல்லா மதங்களையும் எல்லா கடவுளும் சொல்றத உணர்வுபூர்வமா உணர்ந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் ஒழிய, பட் டைரக்டா என்ன மாதிரி யாரும் வந்து சொல்லலை. அதனால தான் இந்த மாதிரி மனித ரூபத்தில் இருக்கவங்கள இறைவன் வந்து சொல்றார், நேரடியாக வந்து சொன்னா முடியாது அப்படின்னால தான் மனிதன் மூலமாக சொல்றார். அது டாக்டர் இளங்கோ சொல்றேன், டாக்டர் இளங்கோ சொல்ல, இறைவன் சொல்ற கருத்து தான் என் மூலமாக அது வருகிறது, அவ்வளவுதான். ஐ எம் த சேனல். நான் வந்து ஒரு சேனல் தான், ஒரு டூல் தான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இங்கே வருகின்ற ஒரு வார்த்தையும் ஃபுல் ஸ்டாப் கமாவும் கூட எல்லாமே இறைவன் கொடுக்கிற தகவல் தான். இறைவன் உங்களுக்காக கொடுக்கிற தகவல், டாக்டர் இளங்கோ சொல்லுகின்ற தகவல் இல்லை. அப்ப டாக்டர் இளங்கோ உங்ககிட்ட பேசல, டாக்டர் இளங்கோ உங்க மேல கோபமா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டா அது நீங்க இறைவன் மேல சொல்ற விஷயம்தான். யாரு மேலேயும் கோபம் எல்லாம் கிடையாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இப்போ ஒரு 4-5 இயர்ஸ் பேக்கெல்லாம் ரொம்ப அது பூம்ல இருந்தது. செய்வழி சிகிச்சை, அப்புறம் வந்து நிறைய அந்த அக்குபஞ்சர் ஃபீல்டில் இருக்கிற தெரபிஸ்ட்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. நான் ஃபோன்லேயே க்யூர் பண்ணுறேன், தொட்டு சரி பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை, உண்மைதான் அது. பட் அது இப்போல்லாம் அந்த அந்த ட்ரெண்டெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் பல வகுப்பில் பேசியிருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போ அந்த ட்ரெண்ட் போயிடுச்சு. தொட்டாலே சரியாயிடும். ஏதாவது ஒரு பாயிண்ட், ஒரு இடத்துல தொட்டாலும் நோய் சரியாயிடும். எந்த நோய்க்கும் ஒரே புள்ளி, அந்த பாயிண்டை தொட்டால் சரியாயிடும். ஓகே, அந்த பாயிண்ட் தொட்டும் சரியா போகாதவங்க இருக்காங்க, நம்மகிட்ட வருவாங்க. ஃபோன்லேயே சரி பண்ணிடுறேன், ஓகே, சரியா இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப ஃபோன்ல பேசினா சரியாக மாட்டேங்குது. இப்ப அந்த இதெல்லாம் வந்து போயிடுச்சு. பழைய வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட கூட வந்து கேட்டுருக்காங்க, சார் என்ன சார் எங்கெங்க இந்த ஊர்ல இருந்தெல்லாம் வராங்க, அவங்க லட்சக்கணக்கில் கலா கட்டிட்டு போறாங்க, ஒரு நாளைக்கு 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிச்சு போறாங்க சென்னைக்கு வந்து, நீங்க என்ன இங்கே இருக்கீங்க, எல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்டயும் நிறைய பேர் கேட்டிருக்கோம். நிறைய பேர் கேட்டிருக்கோம். அவங்க பண்ணிட்டோம், பரவாயில்ல, ஓகே, அவங்க பண்றாங்க, மக்களுக்கு சரியான சந்தோஷம், ரைட், ஓகே. நம்ம ஏன் அப்படி நம்ம நம்ம லைன்ல போவோம் அப்படின்னு சொல்லி, என்ன டாக்டர் நீங்க அவங்க பாருங்க எப்படி பண்றாங்க, நீங்க என்ன இப்படி இருக்கிற இடமே தெரியாம இருக்கீங்களா அப்படின்னு. அவங்களுடைய பக்குவம் அது, அவங்க இருந்துக்கிறாங்க, நம்ம லைன்ல போயிட்டு போவோம். அப்புறம் ஏன் இப்ப பண்ண முடியல? ஏன் பண்ண முடியலன்னா, இப்ப போன்ல பேச சொல்லுங்க, அவங்கள கியூர் ஆகாது. இப்போ சிங்கிள் டச் கொடுக்க சொல்லுங்க, கியூர் ஆகாது. ஏன்? ஒய்? இன்ட்ராக்ஷன் டைம் இல்லைனாலும் நானே பேசிடுறேன். ஏன்னா நான் கொடுக்குறேன்ற ஈகோ வந்துடும். அவங்களையும் அறியாம நான் டச் பண்ற நோய் சரியா போயிடுது. ஒருத்தருக்கு 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க. அப்போ ஒருத்தருக்கு 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும். அதே மாதிரி அந்த ஃபோன்லேயே பேசுவாங்க, அவங்க எங்கே இருந்தாலும் ஃபோன்லேயே பேசுவாங்க. ஃபோன்லேயே பேசும்பொழுது அந்த எனர்ஜி போகும், க்யூர் ஆகிடுவாங்க. அதுக்கு வந்து 5000 வரைக்கும், 5000 to 10,000 வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நம்மகிட்ட வருவாங்க. ஏன்னா அங்கே போயிட்டு ஃபெயிலான கேஸ் வந்து சொல்லும்போது தான் நமக்கு தெரியும், எனக்கு தெரியாது. இதெல்லாம் போய் விசாரிச்சுக்கிறது நமக்கு நேரம் இல்லை. நம்மகிட்ட வந்தவங்க சொல்லுவாங்க, சார் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வாங்கினாரு, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வந்தாரு, 50 சிட்டிங் போனேன், அப்புறம் வந்து இந்த ஃபோன்லேயே பேசி க்யூர் பண்ணுறேன்னு சொன்னாங்க, 5000 வாங்கினாங்க,
ஒரு 40-50 இது பண்ணேன், க்யூர் ஆகலை அப்படின்னு சொல்லி வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. அவங்க சொல்லி தான் நமக்கே தெரியும். ஏன் அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா, நாம கொடுக்குறோம், நம்ம ஃபோனில் எனர்ஜி கொடுக்குறோம், நாம க்யூர் பண்ணுறோம்னு அந்த ஈகோ வந்துச்சுன்னா அது எனர்ஜி கட் ஆகிடும். எனர்ஜி கட் ஆகிடும். அதுதான் அவங்க பண்ற தப்பு. அவங்க பண்ற ஒரே தப்பு நான் அப்படின்னு வந்துச்சுனாலே முடியும். இறைவன் தான் கொடுக்குறாரு, இறைவன் தான் டூல். எல்லா புகழும் இறைவனுக்கே சொல்லுவாங்க, இஸ்லாத்துல சொல்லுவாங்க, எல்லா புகழும் இறைவனுக்கே. அப்போ ஒரு பேஷண்ட்டை க்யூர் பண்றோம்னா we are treating the disease. டாக்டருங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, அவ்வளவுதான். பட் குணப்படுத்து வந்து அவர் தான் பங்குபடுத்துறாரு. இங்க டாக்டருங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் தான். உங்க ஒரு பிரச்சனையை சொல்யூஷன் கொடுக்குறேன், இந்த பிரச்சனைக்கு இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பிரச்சனைனா உங்க பிரச்சனை சரியாயிடும் நான் சொல்றேன் அப்படின்னா, அதை நான் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டா அது ஒர்க் அவுட் ஆகாது. இறைவன் என் மூலமாக சொல்லுகிறார், இறைவன் தான் சொல்றாரு அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் அந்த எனர்ஜி உங்களுக்கு வரும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், அந்த நோய் குணமாகும். மருந்து தான் சாப்பிடணும் அவசியமே கிடையாது. பார்த்தாலே போதும், தொட்டாலே போதும், நினைச்சாலே போதும், சரியாயிடும். பட் அந்த அளவுக்கு தகுதியானவங்க இருக்கிறாங்கன்னா இல்லை. உடனே டாக்டர் வந்து குற்றம் சொல்றாரு, குறை சொல்றாரு, எங்களை அக்யூஸ் பண்றாரு, எங்களை வந்து கில்ட்டி ஃபீல் பண்ண வைக்கிறாருன்னு நினைக்காதீங்க. அப்படின்னா இல்லை. இதான் இந்த கம்ப்ளைண்ட் தான் நிறைய வருது. டாக்டர் வந்து எங்களை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறாரு, எங்களை அக்யூஸ் பண்ற மாதிரியே பேசுறாரு, எங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியே பேசுறாரு, எங்களை வந்து குற்ற உணர்வோட இருக்கிற மாதிரியே பேசுறாரு. அப்படிலாம் இல்லை. அப்படியெல்லாம் இல்லாம இருங்கன்னு தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்ப சொன்ன கான்செப்ட் எல்லாமே டாக்டர் இப்படி இருக்க சொல்றாரு, இருக்க வைக்கிறாருன்றது இல்லை. அப்படிலாம் இல்லாம இருங்க அப்படின்னு தான் நாம சொல்றோம். நீங்க தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்க சைடு தான் தப்பாகுது. தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க, எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் முருகர் சொல்றதா அந்த சகோதரி எடுத்திருக்காங்க. எதுவானாலும், ஏன் விதியே ஆனாலும் நான் அனுமதித்தால் மட்டுமே உன்னை அணுக முடியும், அதனால் எதற்கும் கவலைப்படாதே, மகிழ்ச்சியாக இரு. எதுவானாலும், ஏன் விதியே ஆனாலும், மேட்ரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஏன் விதியே ஆனாலும் நான் அனுமதித்தால் மட்டுமே உன்னை அணுக முடியும், அதனால் எதற்கும் கவலைப்படாதே, மகிழ்ச்சியாக இருன்னு ஒரு சகோதரி போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு கோட் எடுத்து போட்டிருக்காங்க. இப்ப இதை அவங்க அப்படியே நம்பிக்கோங்க. ஓ கரெக்ட், எதற்கும் கவலைப்படாது, மகிழ்ச்சியாக இரு, ஓகே ரைட், எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பு பண்ணுவாங்க, மாட்டிக்குவாங்க. இங்கே வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அவர் சொல்றது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இங்க முருகன் சொல்றதாக இந்த கருத்து. நான் வந்து கண்டிப்பா ஆத்திகவாதி தான், கடவுள் இருக்குன்னு நம்புறவன் தான். நான் நாத்திகவாதி எல்லாம் கிடையாது. என்னடா டாக்டர் இளவங்க இப்படி சொல்றாருன்னு நினைக்க வேண்டாம். நான் ஆத்திகவாதி தான், கடவுள் இருக்குன்னு நம்புறவன். கடவுள் கண்டிப்பா இருக்கிறார், அதில் மாற்றுக்கத்துலாம் கிடையாது. நாத்திகமெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது, அது சும்மா. நாத்திகளாகவும் பறக்கிறோம், பட் ஆத்திகம் தான் உண்மை. பட் இந்த கடவுள் சொல்றத வந்து நம்ம டீகோட் பண்ணிட்டு தப்பா பண்ணிடுறோம். இங்கதான் நம்ம தப்பு பண்றோன்றேன். அதாவது எதற்கும் கவலைப்படாதே, மகிழ்ச்சியாக இருன்னா, தப்பெல்லாம் பண்ணிவிட்டு கவலைப்படாம நான் இருப்பேன், மகிழ்ச்சியா இருன்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி தப்பு, ஏதோ தப்பு அறிந்தோ அறியாமல ஏதோ தப்பு பண்றோம், தப்பா பண்ணிவிட்டு எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டாரு, மகிழ்ச்சியா இருன்னு சொல்லிட்டாரு, முருகர் சொல்லிட்டாரு அப்படின்னா எப்படி? யாம் இருக்க பயமே, ரைட், முருகருடைய பெரிய கோட், எங்க போனாலும் அந்த கோயில்ல அது இருக்கும். யாம் இருக்க பயமேன், ரைட், ஓகே. யாம் இருக்க பயமேன்னா அப்ப முருகர் நமக்கு துணை இருக்கிறார். அப்ப முருகர் துணையா இருக்கிறாருன்னு எப்படி எடுத்துக்கணும்? நம்ம சரியான ஒரு விஷயத்த பண்றோம், நம்ம சரியான விஷயத்த கரெக்டா பண்றோம், அதுக்கு நாம பயப்பட தேவையில்லை, கடவுள் நமக்கு துணை இருக்கிறாருன்னு அப்படி எடுத்துக்கணும். யாம் இருக்க பயமேன்னா எப்படி மீனிங் எடுக்கணும்? கோயில் அப்படிதானே போட்டுருவோம், எல்லாரும் பார்ப்போம், யாம் இருக்க பயமேன், ஓகே ரைட், முருகரே சொல்லிட்டாருப்பா, கடவுளே சொல்லிட்டாருப்பா, யாம் இருக்க பயமேன். அவருக்கும் என்னது பயம் தேவையில்லை, டோன்ட் கேர். அப்ப எப்படி இருக்கணும்னா, நீங்க சரியான ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது, இஃப் யூ ஆர் டூயிங் ரைட் திங் இன் ரைட் வே, இஃப் யூ ஆர் திங்கிங் ஆர் ஆக்டிங் இன் ரைட் வே, நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா பயப்பட தேவையில்லை, கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை, கடவுள் வந்து உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவார். ஆனா 99% ஆஃப் த பீப்புள் இதை டீகோட் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, தப்பெல்லாம் பண்ணுவாங்க, எல்லா தப்பும் பண்ணுவாங்க, அறிஞ்சு பண்ணுவாங்க, அறியாது பண்ணுவாங்க, தெரிஞ்சு பண்ணுவாங்க, தெரியாம பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. யாம் இருக்க பயமேன், முருகரே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு இங்கதான் மாட்டிக்கிறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுமா நான் சொல்லியிருக்கேன்னா? யாம் இருக்க பயமேன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் டூயிங் யுவர் திங்ஸ் இன் ரைட் வே அண்ட் இன் ரைட் ஆங்கிள், சரியான கோணத்துல சரியான விஷயத்துல நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா
கடவுள் உங்களுக்கு தைரியமா துணை கொடுப்பாரு. தைரியமா இருக்கலாம். நீங்க யாம இருக்க பயமே. நீங்க தப்பா பண்ணிட்டு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அறிந்தோ அறியாமலோ ஒருத்தரை ஏமாத்தி, ஒருத்தர் குழி எடுத்து, ஒருத்தர் கஷ்டப்படுத்தி, ஒருத்தரை சீட் பண்ணி நம்ம ஒரு குடும்பத்தை நல்ல புருஷன் முன்னாடி பிரிக்கிறது, அப்பா பிள்ளையை பிரிக்கிறது, குடும்பத்தை பிரிக்கிறது, இந்த நம்ம சீரியலாக சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? சீரியல் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீரியல் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல விஷயம்லாம் கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா? நல்ல விஷயம் கிரிட்டிசைஸ் பண்றேன் நான், கெட்ட விஷயம். அந்த கெட்ட விஷயம்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? அதையெல்லாம் நம்ம லைஃப்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு யாம இருக்க பயமே, முருகர் வந்து என்னை காப்பாத்திடுவார், அவர் தைரியமா இருப்பார் அப்படின்னு சொன்னா நாம கஷ்டப்படுவோமா? பட மாட்டோம். இப்படிதான் 99% ஆஃப் த பீப்புள் ஆர் சஃபரிங் இன் டே டு டே லைஃப். இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ சித்தர்களும் சரி, இறைவனும் சரி, பொடி வச்சுதான் பேசுவாங்க. அது அப்படியே அது கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டீகோட் பண்ண கரெக்டாக பண்ணணும். அப்படியே அது ஒரு மாதிரியா பேசுவாங்க. ஒரு விஷயமா அப்படியே அப்படியே டச் பண்ணி விடுவாங்க. சூசகமாக தான் சொல்லுவாங்க. சூசகமாக தான் சொல்லுவாங்க. நாம் அதை கரெக்டாக பிடிச்சிக்கலன்னா தப்பா பண்ணிடுவோம். நான் தான் நிறைய டைம் கேட்டிருக்கேன். ஏன் இப்படியே அப்படி பூடகமாகவே சொல்றீங்க, கொஞ்சம் ஓப்பனா படிச்சுன்னு சொன்னா என்ன அப்படின்னா, அப்போ அவங்க சொல்லுவாங்க, எப்போ கேட்டாலும் இந்த ஆன்சர் தான் வரும். அது அவங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க. நாங்க அப்படிதான் சொல்லுவோம். இறைவனும் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு, சித்தர்களும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, பெரிய பெரிய மகான்களும் அப்படிதான் டச் பண்ணி விடுவாங்க. அந்த கோடிங் டீகோடிங் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, அந்த டீகோட் பண்ணும்போது அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நல்ல கர்மா இருந்தா பாசிட்டிவான மீனிங் எடுத்துக்குவாங்க, கெட்ட கர்மா இருந்தா நெகட்டிவான மீனிங் எடுத்துக்குவாங்க. எவ்வளோக்குள்ள பர்சன்டேஜ் அவங்ககிட்ட பாசிட்டிவ் இருக்கோ அவ்வளோக்குள்ள பாசிட்டிவ் எடுத்துக்குவாங்க, எவ்வளோக்குள்ள நெகட்டிவா இருக்கோ அவ்வளோக்குள்ள நெகட்டிவா எடுத்துக்குவாங்க. இங்கதான் எல்லாருமே தப்பு பண்றாங்க. எல்லா மதத்தினரும் தப்பு பண்றது இப்படிதான். எல்லா இந்து வழிபாட்டுக்களை எல்லா தெய்வங்களை கும்பிடுறவங்க தப்பு பண்றது இங்கதான் பண்றாங்க. அதை வந்து கரெக்டான சூசகமா சொல்றது வந்து சூசகமா கரெக்டா பிடிக்கணும். அப்ப கர்மா தான் நமக்கு சரியான சூசகமான மீனிங் எடுக்க வைக்கும். அதுதான் திருவாசகத்துல பேசிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அவன் அருளாதே அவன் தாள் வணங்கி. அவனுடைய அருளை பெறணும் அப்படின்னாலும், அவனுடைய தாளை வணங்கணும்னா கூட அவனுடைய அருள் இருந்தா தான் அறிவே கிடைக்கும். அவனுடைய அருள் இல்லாம நீங்க அவருடைய அருளையே உணர முடியாது, அவருடைய பெற முடியாது. அவனுடைய அருள் வேணும்ன்றது வந்து திருவாசகர் மாணிக்க வாசகர் எழுதுறாரு. சொன்னவர் இறைவன் சிவன். அது மாணிக்க வாசகர் எழுதுறாரு ஒழிய யார் ஆத்தார்டு பை அல்மைட்டி காட் சிவன். அது அந்த புராண கதை. அல்மைட்டி காட் சிவன் அவர் தான் ஆத்தார் பண்றாரு. சரியா? இங்கே எப்படி பண்றோம்னா, எதுவானாலும் ஏன் விதியே ஆனாலும் நான் அனுமதித்தால் மட்டுமே உன்னை அணுக முடியும் அப்படின்னு இவங்க தைரியமாயிடுச்சாங்க. இந்த சகோதரி தைரியமாயிடுறாங்க. இப்ப இந்த விதியே ஆனாலும் அவர் அனுமதிக்கிறாரா அனுமதிக்கிறா உங்களுக்கு எப்படி தெரியும்? அனுமதிக்கிறாரா இல்ல அனுமதிக்கலையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அவர் அனுமதிக்க மாட்டாரு, அவர் அனுமதிக்க மாட்டாரு. இவங்க நினைச்சுக்கிறது எப்படின்னா, எதுவானாலும் ஏன் விதியே ஆனாலும் விதிதான் டாக்டர் இதுதானே காத்தா இருந்து நைட் வரைக்கும் பேசுறாரு, இந்த மேட்டர் தானே மொக்க போடுறாரு, ஸோ இந்த மேட்டர் கரெக்டா போட்டுக்கிறாரு பாத்தீங்களா? ஏன் விதியே ஆனாலும் நானும் அனுமதித்தால் மட்டுமே உன்னை அணுக முடியும். அப்ப அவரும் அனுமதிக்க மாட்டான்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. இங்கதான் நீங்க ஏமாந்துறீங்க. அனுமதிச்சிடறாரு அவர் அனுமதிச்சிடறாரு. நீங்க நினைக்கிறீங்க முருகர் வந்து அனுமதிக்க மாட்டாருன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. அப்படி சொல்றாரு ஒழிய ஆனா அனுமதிச்சிடறாருன்றது உங்களுக்கு அதை நான் அனுமதிக்கிறேன்னு அவர் சொல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சென்டிமெண்டா இப்படி இங்கதான் நம்ம எல்லா குரான்லையும் பகவத்கீதையிலையும் மற்ற நீதி நூல்களையும் பைபிளையும் இப்படிதான் தப்பு பண்றோம். இப்படிதான் தப்பு பண்றோமே. இப்போ அனுமதிக்கிறாரா அனுமதிக்கல அனுமதிச்சிடறாரு. அப்ப நீங்க மாட்டிக்கிறீங்க. முருகருக்கே எடுத்துவோங்களேன், ஒரு 2 உதாரணம் சொல்லுவோம். ஒண்ணு வந்து இப்ப ரீசெண்டா இது ஒரு கோயில் முருகருடைய கோயில் யானை வந்து அந்த பாகனை வந்து மேய்ச்சி கொண்டுடுச்சு இல்லையா? ஒரு 2-3 months. எந்த கோயிலும் சரியா கவனம் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கவனம் இல்லை. இப்போ 3 months பேக் அந்த கோயில் யானை, முருகருடைய கோயில் யானை, அந்த யானை பாகனை வந்து மிதிச்சு கொண்டுடுது, ஸ்பாட்டே கொண்டுடுது. அப்ப அவங்களோட சொந்தக்காரர் ஒருத்தர் வராரு, ஒருத்தர் 2 பேரும் நினைக்கிறேன், அவங்க சொந்தக்கார ரிலேட்டிவ் ஒருத்தர் வராரு, அவரையும் போட்டு மிதிச்சிடுது. திருச்செந்தூருங்களா? எஸ் எஸ் சரியா கவனம் இல்லை எனக்கு, திருச்செந்தூர். ஓகே ரைட். அப்போ அந்த முருகர் அவருடைய கோயிலில் இருக்கிற அந்த யானை, அந்த கோயிலில் இருக்கிற யானையினுடைய பாகன். அப்போ வந்து மற்றவங்களோட முருகருக்கு வேண்டப்பட்டவங்க தானே, நம்மளாம் எங்கேயோ இருக்கிறோம். அப்போ அங்கேயே கூட இருந்து அவருடைய கோயில் யானையை மெயின்டைன் பண்ற அந்த யானை பாகனை காக்க வேண்டியது முருகருடைய பொறுப்பா இல்லையா? முருகர் காப்பாற்றணுமா இல்லையா?
காப்பாற்றணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்களுக்கு இல்லையா? அப்போ யானை பாகனை ஏன் அவர் கொன்னார், ஏன் கொண்ட அளவு பண்ணார்? அவர் தான் கொண்டானே வச்சுக்குவோம். ஏன்னா கடவுள் தான் அதான் பண்றாருன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவர் நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்க முடியுமே. அவர் நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியும். அப்ப அவர் ஏன் நினைக்கல? சரி போட்டோம், அவரை ஏதோ பண்ணாரு. அவன் சொந்தக்காரன் என்ன பண்ணான்? அவன் பாவம் எங்க இருந்தோ சாகரத்தினே வந்திருக்காரு போலக்குது. அவங்க ஊர்ல இருந்தாலும் இங்கே வந்திருப்பாரு. அவர் பாருங்க, அவருக்கு அந்த திருச்செந்தூர் கோயில் யானை மூலமாக காலை மிதிப்பட்டு இறக்கணும் அவருக்கு கர்மா இருக்கு. அவர் எங்கேயோ எங்க மாமா மச்சான் இருக்கான்னு இது ரிலேஷன்ஷிப்ல வந்துக்கிறாரு. வந்தவர் அவரையும் சேர்த்து போட்டு நசுக்கி சாகடிச்சு. ஏன் முருகன் காப்பாற்றவில்லை? இந்த கொஸ்டினுக்கு என்ன சொல்றீங்க ஆன்சர்? கர்மா தான். கர்மா. இன்ட்ராக்ஷன் டைம் இல்லைனால நானே ஆன்சர் கேட்டு நானே சொல்லிடுறேன். அது இன்ட்ராக்ஷனுக்கு போட்டோம்னா டைவர்ட் டைம் ஆகும். ஆனால் இன்ட்ராக்ஷன் பண்ண டைம் இல்லை. பட் அந்த கேப்பில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் போடுங்க, அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்ட்ராக்ட் பண்ணால் டைம் இல்லைனால தான். இல்லைனா போட்டு நீங்கள் சொல்ல நான் சொல்ல எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு இருக்கலாம். என்ன விஷயம்? கர்மா இல்லை. கர்மா இருந்தால் தான் முருகரையே காப்பாற்றுவார். கர்மா இல்லைனால முருகரே இந்த கேஸில் அனுமதி விட்டார். சரி போய் மிச்சு தள்ளு, ஸ்பாட்டி ஆளை கல்வி பண்ணு, இங்கே அனுமதித்து விட்டார். நான் அனுமதித்தால் மட்டுமே உன்னை அணுக முடியும். அப்ப இந்த இடத்துல முருகன் அனுமதித்தால் மட்டுமே தான் அவரை சாகடிச்சிருக்க முடியும். இது கரெக்டா? சகோதரி எடுத்த அந்த கோட்டை வச்சு சொல்றேன் நான். எதுவானாலும், ஏன் விதியானாலும் நான் அனுமதித்தால் மட்டுமே உன்னை அணுக முடியும். அப்ப முருகனுடைய அனுமதி இல்லாம அந்த யானை அந்த யானை பாகனையும் அந்த யானை பாகன் உறவனையும் கொண்டு இருக்க முடியாது. இந்த ஃபார்ம்ல டெரிவ் பண்ணிக்கிறீங்களா? முருகனுடைய அனுமதி இல்லாமல், முருகருடைய அனுமதி இன்றி, எந்த காரணத்தை கொண்டு முருகருடைய அனுமதி இன்றி அந்த யானை, கோயில் யானை, யானை பாகனுடைய உறவினரையும் கொண்டிருக்க முடியாது. இப்ப முருகர் அனுமதிச்சிருக்காரா? அப்ப அவர் அனுமதிக்க மாட்டாருன்னு நினைச்சீங்கன்னா அது யார் தப்பு? உங்க தப்பு. அப்ப நீங்க கடவுள் கூட சொல்லுவீங்க, என்ன கடவுள் தண்டிச்சிட்டாரு அப்புறம் சொல்லுங்க. அது சொல்ல மாட்டீங்க. சொல்லி என்ன ஆக போகுது? அது ஒண்ணும் இல்லை. அது ஒன்றும் ஆகப்படுது. அப்படியே மனசுலேயே குழந்தைங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதுதான். இன்னொரு உதாரணம், ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய ஆன்மீகவாதி, அவர் பெரிய ஆன்மீக பிரச்சாரகர் இன்டர்நேஷனல் லெவலில். இப்போ அவர் இல்லை. அவர் பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், பட் பப்ளிக்காக வேண்டாம். அவருடைய பேத்தியை கல்யாணம் பண்ணிருக்கார் ஒருத்தர், பெரிய ஆன்மீகவாதி. அவர் இன்டர்நேஷனல் லெவலில் பெரியவர். இப்போ அவர்களோட இல்லை, மறைஞ்சிட்டாரு. அவருடைய பேத்தியை கல்யாணம் பண்ணிருக்கார் ஒருத்தர். ஹைகோர்ட்டில் ஒரு பெரிய வக்கீல், ரொம்ப ஃபேமஸான வக்கீல். அவருடைய சம்மந்தி அவர். ஹைகோர்ட் வக்கீலுடைய மகன், ஹைகோர்ட்டில் ரொம்ப ஃபேமஸான வக்கீலுடைய மகன் இந்த ஆன்மீகவாதியுடைய பேத்தியை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அந்த உறவுமுறையில் வர ஒரு பிரச்சனைக்காக அப்ரோச் பண்ணாங்க. அந்த ஹைகோர்ட் வக்கீலுடைய ஹெல்த் ப்ராப்ளத்துக்காக அப்ரோச் பண்ணாங்க. கிளையர் வாயின்ஸில் பார்க்கும் பொழுது அவர் அவருடைய கிளையன்ஸ் கிட்ட நிறைய கர்ஸ் வாங்கியிருக்கிறார். பெரிய ஃபேமஸான வக்கீல், நிறைய பணம், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, வீடு, காரு, பங்களா நிறைய இருக்கு, எஸ்டேட்லாம் நிறைய இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு, 10 தலைமுறைக்கு இருக்கு. பட் கிளையன்ஸில் பார்க்கும்போது அவங்களுடைய கிளையன்ஸ் கிட்ட நிறைய கர்மா வாங்கியிருக்கிறார். அந்த கர்மா நிறைய வாங்கிறதுனால அவருக்கு அந்த சஃபரிங். ஏன்னா நம்மகிட்ட எப்படி வருவாங்க? எல்லாமே பார்த்து கடைசியாக தான் வருவாங்க. பொதுவாக டாக்டர்கிட்ட எப்படி வருவாங்கன்னா 3 கண்டிஷனில் வருவாங்க. எங்கெங்கெல்லாம் போய் என்னென்னலாம் பணம் செலவு பண்ண முடியுமோ அதெல்லாம் செலவு பண்ணிடுவாங்க. அங்கே போ, இங்கே போ, அதை கட்டு, இதை கட்டு, அந்த பணம், இந்த பணம், வீடை விற்று, நாட்டை விற்று, நகையை விற்று, எல்லாத்தையும் விற்று செலவு பண்ணுவாங்க. இங்கே வரும்போது ஆட்டோ செலவுக்கே காசு இருக்காது. டாக்டரிடம் மட்டும் வரும்போது ஆட்டோ செலவுக்கே காசு இருக்காது. அந்த கண்டிஷனில் வருவாங்க. 2வது, என்னென்ன மருந்து உண்டோ, என்னென்ன டாக்ஸின் உண்டோ எல்லாமே சைட் எஃபெக்ட் இருக்க மருந்தெல்லாம் வாங்கி 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 போட்டு உடம்பே நாஸ்தி பண்ணி வச்சிருப்பாங்க. உடம்புல உள்ளதே இழுக்காது. உடம்புல பார்க்க உடம்பு இருக்கும், பட் உள்ள ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் உளுத்து போயிருக்கும். கொடுக்குற மருந்தே உள்ள இழுக்காது. அந்த அளவுக்கு உள்ள ஸ்டீராய்ட்ஸ், ஃபுல்லா ஸ்டீராய்ட்ஸ், ஹெவி மெட்டல்ஸ், ஹெவி பாய்சனஸ் மெடிசன்ஸ். ஸ்லோ பாய்சன். அது பாய்சன்னா டக்குன்னு செத்து போயிடுவாங்க. இது ஸ்லோவா கொள்ளும். அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு வருஷக்கணக்கில் சாப்பிட்டு உடம்புல, அதாவது உடம்புல ஒண்ணுமே இருக்காது, டம்மியா இருக்கும். பார்க்க தான் உடம்பு, உள்ள ஒண்ணுமே, கொடுக்குற மருந்தே உள்ள இழுக்காது. அந்த மாதிரி உடம்புல கண்டிஷன் வருவாங்க. மருந்து கொடுத்து சரி பண்ணோன்னு வாங்க. 3வது, எல்லாமே பார்த்துடுவாங்க. எங்கெங்க உண்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கு மேல சாகிறது தான் வழி, வேற வழியே இல்லை. இதுக்கு மேல சூசைட் பண்ணிக்கிறது தான் வழி, வேற வழி இல்லை. லைஃப் ப்ராப்ளம் சொல்றேன், ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை, லைஃப் ப்ராப்ளம் சொல்லி வந்தா நான் இதுக்கு மேல சூசைட் தான் பண்ணுவேன், வேற வழியே இல்லை.
ஒன்று சாகணும், அதை சூசைட் பண்ணிக்கணும். இந்த கண்டிஷன் வருவாங்க. 3 கண்டிஷனில் வருவாங்க. பெரும்பாலான பேர் அப்படி தான் வராங்க. அட்வான்ஸா, பிரியரா, உஷாரா, ப்ரிவென்டிவா முன்னாடி வரவங்க ரொம்ப கம்மி. நல்லா பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு கடன்காரனாக தான் வருவாங்க. வரும்போதே கடன்காரனாக இருப்பாங்க. லட்சத்தில் கோடியில் இருக்கும் கடன், லட்சத்தில் கோடியில் தான் இருக்கும் கடன். கடனுக்கு வட்டி கட்ட முடியாது, வட்டிக்காரன் துரத்துவான், அவங்களுக்கு ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த கண்டிஷனில் வருவாங்க. உடம்பும் கெடுத்து குட்டிச்சவராக இருக்கும். உடம்புல மருந்து கொடுத்தா உடனே இழுக்காது, அந்த மருந்து இழுக்க வைக்கிறதுக்கே 6 மாதம் ஆகும். அந்த கண்டிஷனில் வருவாங்க. ஆனால் எனக்கு ஒரே மாதம் சரியாயிடுமான்னு கேட்பாங்க. எனக்கு ஒரே மாதம் சரியாயிடுமா டாக்டர், சரியாயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. மூணாவது நம்பிக்கையே இருக்காது, டோட்டல் நம்பிக்கை இருக்காது. யாரெல்லாம் நம்பக்கூடாது அவங்களாம் நம்பி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. யாரை நம்பணுமோ அங்கேயே நம்பிக்கை வராது. யாரெல்லாம் நம்ப தேவையில்லையோ, யாரெல்லாம் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையோ, எங்கே போனால் ரிசல்ட் கிடைக்காதோ, சொல்யூஷன் கிடைக்காதோ, அங்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பிக்கை போயிடும். அது இயற்கை, ஹியூமன் நேச்சர், தப்பு இல்லை, அது இயற்கை. எல்லாம் நம்பிக்கை போயிட்டு இதுக்கு மேலே வேற வழியே இல்லை, என்ன பண்ணணும், ஒன்று செத்து போயிடணும், அவ்வளோதான், வேற வழி இல்லை, இல்லை சூசைட் பண்ணிக்கணும். 2 இந்த கண்டிஷன் தான் வருவாங்க. இந்த 3ஐயும் செலக்ஷன் பண்ணி 3ஐயும் கவர் பண்ணி 3ஐயும் உங்களை தேர்த்துறது எனக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இந்த 3 கண்டிஷன்லேயே இந்த மைனஸில் கூட கிடையாது, அதை விட ரொம்ப ரொம்ப மைனஸ் இருக்கும். -100, -1000, -2000, -10,000 அப்படி வருவாங்க. இப்போ இவங்க 3 பேரையும் சேர்த்து வந்து அவங்களுடைய லைஃப் ப்ராப்ளம் சரி பண்ணணும், அவங்களுடைய ஒரு லைஃப் ப்ராப்ளம் சரி பண்ணணும், அவங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் சரி பண்ணணும்னா நான் எவ்வளோ மெனக்கட்டணும் பாருங்க. எவ்வளோ மெனக்கட்டணும், சித்தர்கள் எவ்வளோ மெனக்கட்டணும், இறைவன் எவ்வளோ மெனக்கட்டணும் பாருங்க. இறைவன் மெனக்கட்டுறாரு, கட்டுறாரு. சித்தர்களும் மெனக்கட்டுறாரு. எஸ். இளங்கோவும் மெனக்கட்டுறாரு. அவங்களுக்கு நானும் டஃப் கொடுக்குறேன், அவங்களுக்கு ஈர்த்து இழுப்புக்கு நானும் இருக்கிறேன், அவங்க ஈர்த்து இழுப்புக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன், கொடுக்குறேன். நம்மளை செலக்ட் பண்ணி இருக்கிறாங்கன்னு போது நம்மளையும் அவங்க விட்டுற மாட்டாங்க. நான் போறேன்னா கூட அவங்க விட மாட்டாங்க. ஐயா என்னை விட்டுருங்க சாமி, நான் பிஞ்சிலே போயிட்டு 5 வயசுலேயே வந்துட்டேன் நான் ஃபீல்டுக்கு, விட்டுருங்க என்ன. அதெல்லாம் முடியாது, இப்போதான் நீ சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன். செஞ்சுதாகும். அவங்களுக்கு டப் கொடுத்து அவங்களோட ஈக்குவலாக பண்ணி தான் ஆகணும். இத்தனையும் பண்ணி உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டாக்டர் கண்டுக்கல, பேச மாட்டேன்றாரு, அவர் மேலே கோவிச்சுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? உங்களுக்காக தான் செய்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறத தான் செய்யட்டும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்துட்டீங்கனாலே கடவுள் தான் உங்களை செலக்ட் பண்ணுறாரு, கிறிஸ்டல் தான் உங்களை செலக்ட் பண்ண. நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். என்னுடைய கான்டாக்ட் கிடைச்ச பிறகு, டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுடைய கான்டாக்ட் கிடைச்ச பிறகு, கர்மா எனர்ஜி ஹீலிங் உங்கள் லைஃப்பில் உள்ள வந்த பிறகு நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் வந்து பாசிட்டிவான மாற்றங்கள் தான் இருக்கும். அப்படி நெகட்டிவான விஷயம் நடக்குது சார், நெகட்டிவான விஷயம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 10,000 1000 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதை குறைச்சி தான் கொடுக்குறாங்க. உங்களோட சஃபரிங்கோ, ப்ராப்ளமோ, ஹெல்த் ப்ராப்ளமோ, இல்லை வெல்த் ப்ராப்ளமோ, இல்லை வேறு ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளமோ, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமோ, ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அது வந்து மினிமம் ஒரு 1000 டைம்ஸ் 10,000 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அப்போ எவ்வளோ வந்திருக்கணும் அதை குறைச்சி கொடுக்குறாங்க. பிகாஸ் ஆஃப் யுவர் கர்மா, டியூ டு யுவர் கர்மா. உங்கள் கர்மா இருக்கிறனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகணும், ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகட்டும். அதை அப்படி குறைச்சி கொண்டு வந்து சிம்பிளாக கொடுப்பாங்க. சின்னதாக போகும். ஒரு ஆக்சிடென்ட்டு கையை காலை உடச்சி நீங்கள் லைஃப் லாங் ஊனமாக தான் இருக்கணும், அதனுடைய பாதிப்பு நீங்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செலவு பண்ணணும், வீடு வாசல் எல்லாத்தையும் விற்றுட்டு பேஷண்ட்டாக தான் இருக்கணும். அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களை ஆக்சிடென்ட் பண்ணோம், கீழே விடுவீங்க, ஒரு சின்ன காயம் வரும், வீட்டுக்கு வருவீங்க, ஆயின்மெண்ட்டு எண்ணெய் தடவுவீங்க, ஒரு ஒரு ஹாஃப் டே 1 டே ரெஸ்ட் எடுத்தீங்க, சரியா பண்ணுங்க. அவ்வளோ சிம்பிள். இதுதான் ஆக்சிடென்ட் நடக்கும். ஆனால் எப்படி நடக்கும், கை காலெலாம் ஊனமாகி லைஃப் லாங்கு கஷ்டமாக இருந்து எடுகு புடி தூக்கு. நீங்கள் ஒரு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போனால் கூட எடுகு புடி தூக்குன்ற நிலைமை தான் இருக்கணும். நீங்கள் என்ன தான் கட்டை கார்டு வச்சாலும், மெட்டல் கார்டு வச்சாலும், என்ன தான் கிளிப்பு வச்சுருந்தாலும், என்ன தான் ராடு வச்சுருந்தாலும், நீங்கள் லைஃப் லாங் வந்து ஃப்ரீயாக உங்களால் மூவ் ஆக முடியாது. கஷ்டப்பட்டுட்டு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கும். அது மாதிரி ஒரு கண்டிஷன் உங்கள் கர்மா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமாக உங்களை விட வைக்கும். சின்னதாக ஒரு அடிப்படும், காயம்படும், சும்மா ஒரு தைலம் ஆயின்மெண்ட் போடுவீங்க, ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பீங்க, ஒரு ஹாஃப் டே ரெஸ்ட் எடுப்பீங்க, நெக்ஸ்ட் ரொட்டீன் லைஃப்க்கு வந்துடுவீங்க. அப்படி குறைச்சி கொடுக்கும் கிறிஸ்டலும் சரி, இறைவனும் சரி. அதை புரிஞ்சுக்கணும். இறைவன் வந்து உங்களுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். சித்தர்களும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம், நாமளும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் உங்களை ஓரம் கட்டல. நீங்க தான் எங்களை பயன்படுத்திக்கலன்னு சொல்ல முடியும். இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் நீங்கள் தான் வந்து இறைவனையும் சித்தர் பெருமக்களையும் டாக்டர் இளைஞரையும் சரியாக பயன்படுத்திக்கணும்னு அடிச்சு வேணா சொல்ல முடியும், சேலஞ்ச் பண்ணி வேணா சொல்கிறேன். நீங்கள் தான் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. எங்கள் 3 பேரையுமே நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். இறைவனையும் சரி, சித்தர் பெருமக்களையும் சரி, டாக்டர் இளங்கரையும் சரி, நீங்க தான் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒழிய எங்க சைடுல எந்த தப்பும் தயவு செய்து சொல்லாதீங்க. அப்படி நினைக்காது.
நாங்க கொடுக்குறோம், நாங்க ரெடி, நீங்க ரெடியா? நீங்க ரெடி இல்லை, நாங்க ரெடி, நீங்க ரெடியா? நீங்க ரெடி இல்லை. நீங்க ரெடி ஆயிக்கங்க. யூ வில் என்ஜாய் ஹாப்பினஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு நிமிஷமும் சந்தோஷமா தான் இருக்கும், அமைதியாக தான் இருக்கும், நிம்மதியாக தான் இருக்கும். இதுக்கு வழி தெரியல, இது நான் கஷ்டப்படுறேன், இது நான் எமோஷன் ஆகுறேன், டென்ஷன் ஆகுறேன், இது என்ன பிரச்சனை தெரியல, இது எனக்கு நிம்மதியே போகுது, எனக்கு ஹெல்த்தே போகுது, ஒரு காலத்தில் நீங்க சொல்லவே அவசியமே இல்லை, சொல்லவே தேவையில்லை, சொல்லவே முடியாது. நீங்க ப்ராப்பரா பயன்படுத்திக்கலாம். இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், இட் இஸ் அப் டு யூ. உங்க கையில் இருக்குது. சரிங்களா? இந்த கதைக்கு வருவோம். அவர் வந்து நிறைய கர்மா பண்ணதுனால அந்த கர்மா வந்து ஜெனட்டிக்கா அவர் அஃபெக்ட் ஆகி இந்த கப்பலுக்கு குழந்தையும் கிடையாது. இந்த வக்கீலுடைய மகனுக்கும் அந்த ஆன்மீக பெரியாருடைய பேத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, இந்த கப்பலுக்கு வந்து குழந்தையும் கிடையாது. நல்ல வசதியானவங்க தான், கோடிக்கணக்கில் சொத்து. பட் அந்த நெகட்டிவ் கர்மா, அந்த நெகட்டிவ் சாபம், அவர் வாங்கின அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கின சாபம் அவர் குடும்பத்தை பாதிக்குது, எல்லாரையும் பாதிக்குது, இவங்களையும் பாதிக்குது. இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் குழந்தை கிடையாது. அப்போ அவருக்கு அந்த செஷன் கொடுத்து மெடிக்கேஷன்லாம் கொடுத்துட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கர்மாலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பரிகாரம் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த 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 விஷயத்தை சொன்னேன். கோயில் குளத்துக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அவங்களாம் போறவங்க. இந்த கோயில் குளத்துக்கெல்லாம் போய் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, டாக்டர் அது எப்படி நீங்க கோயிலுக்கு போக வேணாம்னு எப்படி நீங்க சொல்லலாம்? கோயிலுக்கு போக வேண்டான்னு நீங்க எப்படி டாக்டர் சொல்லலாம்? அது எங்களுடைய உரிமை தானே, நாங்க வந்து கோயிலுக்கு போறோம், நீங்க கோயிலுக்கு போக வேணான்னு சொல்றீங்களே டாக்டர். தேவையில்லைன்றேன். நீ சர்ச்சுக்கும் போவனா, கோயிலுக்கும் போவனா, மாஸ்க்கும் போவனா, நீ இதை செய், இதை பண்ணாலே உங்களுக்கு அங்கே கிடைக்கிற ரிசல்ட் கிடைக்கும்னு நான் சொன்னேன். அது எப்படி டாக்டர் நீங்க அப்படி சொல்றது தப்பு டாக்டர், நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது டாக்டர். அதெல்லாம் நீங்க எனக்கு கமெண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க, இதான் விஷயம், இதான் உண்மை, இதான் இறைவனுடைய உண்மை. இது நீங்க கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணி இறைவனை கும்பிட்டு இதெல்லாம் பண்ணி 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 ஏன் உங்களுக்கு குழந்தை பிறக்கல? எஸ், ஏன் உங்களுக்கு குழந்தை பிறக்கல? கேட்டு பதில் சொல்ல தெரியல. நான் கேட்டேன், கோயிலுக்கு போறேன்றீங்க, முருகனை வழிபடுறோம். அவர் முருக பக்தர், அவர் வந்து முருக பக்தர். எல்லா கோயிலுக்கும் போறேன், அறுபடை வீடுகளுக்கும் போறேன், நான் அந்த கோயிலுக்கு இதை போய் செய்யறேன், நான் போய் இதை செய்யறேன், பக்கா முருக பக்தர், பெரிய முருக பக்தர் அவர். இதெல்லாம் போய் செய்யறேன், அப்புறம் ஏன் முருகர் உங்களுக்கு குழந்தை கொடுக்கல? ஏன்? யோசனை பண்ணார், பதில் சொல்ல தெரியல. அப்புறம் ஏன் உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம், இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஏன் இவருக்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து க்யூர் ஆகல? எங்கெங்க பெரிய பெரிய கார்பரேஷன்லாம் போய் பார்த்தாங்க, ஏன் க்யூர் ஆகும் உங்க அப்பாவுக்கு? ஏன் முருகர் உங்களை காப்பாத்தல? ஏன் முருகர் உங்க அப்பாவுக்கு வந்து ஹெல்த்தை கொடுக்கல அப்படின்னு கேட்டேன். அவருக்கு பதில் சொல்ல தெரியல. அப்பா ஏன் இந்த மாதிரி இவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணிக்க, ரெக்கார்ட் பண்ண முடியல, படுத்து படுக்கையா போட்டிருக்கீங்க, ஒரு சர்வெண்ட் 25,000 சர்வெண்ட் கூட வந்து பார்த்துக்கிட்டு 25,000 சேலரி கொடுத்து சர்வெண்ட்டை போட்டிருக்காங்க ஷிஃப்ட்ல, 2 பேர் ஷிஃப்ட் மாற்றி மாற்றி, நைட் டியூட்டி ஒருத்தர், டே டியூட்டி ஒருத்தர், 25,000 சேலரி கூட வந்து பார்த்து சாப்பாடெல்லாம் கொடுத்து பண்ணணும். பிள்ளைங்க யாரும் வரமாட்டாங்க, 3 பசங்க, அவங்களாம் யாரும் வரமாட்டாங்க. இவன் வருவாங்க, அப்பப்போ வந்து பார்ப்பாங்க, சர்வெண்ட்டு தான் பார்த்துக்குவாங்க, அந்த கூட ஹெல்பர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. ஏன் வந்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு ரிசல்ட் கிடைக்கல? ஏன் அந்த முருகர் கொடுக்கல? ஏன் கேட்டீங்களா முருகரை அப்படின்னு? ஆன்சர் சொல்ல தெரியல. குழந்தை ஏன் பிறக்கல? ஆன்சர் சொல்ல தெரியல. வேற அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம், சில ப்ராப்ளம், அதை சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஏன் அவர் சொல்யூஷன் கொடுக்கல? நீங்க தான் முருகர் கும்பிடுறீங்களே, ஏன் சொல்யூஷன் கொடுக்கல அப்படின்னு அவருக்கு சொல்ல தெரியல. எப்படியா இருந்தாலும் டாக்டர் சமாளிக்கிறாரு, எப்படியா இருந்தாலும் டாக்டர் அந்த தமிழ் கடவுளை சும்மா விட மாட்டான். நான் வந்து தமிழ் கடவுளை வந்து நான் இந்த மாதிரி நிறைய சர்வீஸ், அவர் பண்ற சர்வீஸ் எல்லாம் சொன்னார், ஒரு 10 சர்வீஸ் எல்லாம் சொன்னார். நான் இத்தனை சர்வீஸ் எல்லாம் பண்றேன், இவ்வளோலாம் பண்றேன், அதனால என்னை தமிழ் கடவுள் வந்து என்னை விட மாட்டான், என்னை முருகன் காப்பாற்றுவான். நீங்க சொல்ற கர்மா காப்பாத்தோ இல்லையோ அதை பத்தி எனக்கு அவசியம் இல்லை, ஆனா என்னுடைய முருகர் காப்பாற்றுவார் அப்படின்னார். இந்த வார்த்தை எத்தனையோ இடங்களுக்கு பிறகு திரும்ப இப்ப இந்த கோர்ட்ல கரெக்டா ஞாபகம், கரெக்டா சொல்றாரு, என்னை தமிழ் கடவுள் முருகன் காப்பாற்றுவார், உங்க கர்மாலாம் எனக்கு காப்பாற்ற நம்பிக்கை இல்லை டாக்டர் அப்படின்னு. சரி, ஓகே, இந்த கர்மாலாம் காப்பாற்ற நம்பிக்கை எனக்கு இல்லை டாக்டர், என்னை தமிழ் கடவுள் முருகன் காப்பாற்றுவார் அப்படின்னார். சரி, ஓகே, காப்பாத்தினா சந்தோஷம், ரைட், ஓகேன்ட்டு வந்துட்டேன். அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்ல 2015 ஒரு ஃப்ளட் வருது. அந்த ஃப்ளட்ல கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே மாட்டிக்கிறாங்க. அவங்க பாடி எடுத்துட்டு போன இடத்துல இருந்து 8 கிலோமீட்டர் தாண்டி அவங்க பாடி கண்டுபிடிக்கிறாங்க. 2015 ஃப்ளட்டு, சென்னை ஃப்ளட்டை பத்தி எத்தனை பேர் தெரியும் தெரியல. 2015 வந்து சென்னையில வந்து நடந்த ஒரு ஃப்ளட்டு விஷயம் வந்து ரெக்கார்ட் பிரேக். அது இது வரைக்கும் சென்னையில் அப்படி ஒரு பாதிப்பு வந்ததே கிடையாது.
வெள்ளத்தில் வந்து நிறைய பேர் இறந்தாங்க. லைக் சுனாமி மாதிரி நிறைய பேர் இறந்துட்டாங்க. கவர்மெண்ட் சொன்ன டேட்டா வந்து கம்மி. ப்ராக்டிக்கலாக நான் சென்னையில் அந்த பீரியடில் இருந்ததுனால எனக்கு நல்லாவே தெரியும். கவர்மெண்ட் சொன்ன நம்பர்ஸ் கம்மி, பாதித்தவர்கள் இறந்தவர்கள் சொன்ன அந்த நஷ்டமானது எல்லாம் கம்மி, எல்லாமே கம்மி. அது மாதிரி பல மடங்கு அதிகம். அப்போ ஜெயலலிதா அம்மா கவர்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். எஸ், அந்த அம்மா கவர்மெண்ட்டு தான். அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லிட்டுருவாங்க. அது நமக்கு வேண்டாம், அரசியல் நமக்கு வேண்டாம், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். அதாவது இப்போ அரசியல் இப்படி அப்படி அவங்க காரணம் இவங்க காரணம் அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அது அரசியல் பண்ணுறவங்க, நமக்கு அரசியல் வேண்டாம், நம்ம சப்ஜெக்ட் வந்துடும். அப்போ 2015 கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டரு அந்த ஃப்ளட்டில் அவங்க பாடி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருடைய பாடியை இழுத்துட்டு போய் எண்ணூர் பக்கத்தில் பாடி கிடச்சி. 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நினைக்கிறேன். எண்ணூர் பக்கம் தான் கிடச்சின்னு சொன்னாங்க, பாடி கிடச்சி. அது கூட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால கிடைச்சது. அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு இருந்தது. அந்த அரசியல் செல்வாக்கு மூலமாக அந்த ஆன்மீக பெரியாருடைய ஒரு ஆன்மீக சொற்பொழிவாருடைய பேச்சின்றதுனால, அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு அந்த பாடியை எடுத்தாங்க, கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க. இது சாதாரண மக்களுக்கோ நடுத்தர மக்களுக்கோ இது பாசிபிள் கிடையாது. அது போனது தான். அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, போனது தான். அது ஹைடெக் பீப்புள், விவிஐபி பீப்புள் அப்படின்றதுனால போலீஸ் மெனக்கட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து செக்ரட்டேரியட்லேருந்து மினிஸ்டர் லெவலில், சீஃப் மினிஸ்டர் லெவலில் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் போய் அந்த கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து அந்த பாடியை கண்டுபிடிச்சி ரொம்ப டேமேஜ் கண்டிஷனில் அவங்க வச்சு செரிமனி கூட பண்ணலை. செரிமனி கூட கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே எடுத்துட்டாங்க. பாடியை ரொம்ப கண்டாமினேட் ஆகிருக்கு, ரொம்ப கண்டமாயிருக்கு. பாடியை கூட பார்க்க முடியாது. பாடியை கூட பார்க்க முடியாது. ஏதோ பாடின்னு அட்டன் பண்ணி டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க, அவ்வளோதான். இந்த பாடின்ட்டு கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் பாடியும் வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே செரிமனிஸ் எல்லாம் முடிச்சுட்டு உடனே எடுத்து போயிட்டு எரிச்சிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அவங்களுடைய சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஆகிப்போச்சு சார், தகவல் கொடுக்க முடியல சார், இந்த மாதிரி போனோம் வந்தோம் தேடியும் பிடிச்சோம், கடைசியில் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிட்டோம் சார், சாரி சார் தகவல் சொன்னார். இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, ஏன் அந்த தமிழ் முருகன் கடவுள் காப்பாற்றவில்லை? ஏன் அவ்வளோ வந்து கொடுமையான மரணம் அவங்களுக்கு 2 பேருக்குமே? அத்தனை கிலோமீட்டர் தண்ணியில் எப்படி பொட்டி போட்டு போயிருக்கு அந்த பாடி என்ன பாடுபட்டிருக்கும்? அந்த உயிர் போகும்போது என்ன பாடுபட்டிருக்கும்? அந்த உயிர் போகும்போது என்ன பாடுபட்டிருக்கும், என்ன வேதனைப்பட்டிருக்கும், என்ன கஷ்டப்பட்டிருக்கும்? அந்த அம்மாவினுடைய உடம்பும் சரி, அந்த ஐயாவினுடைய உடம்பும் சரி, எப்படி உயிர் துடிச்சிருக்கும் அந்த வெள்ளத்தை ஈட்டு போயிருக்கும் போது. ஒரு வாரம் கழிச்சு பாடி கிடைக்குது. அதையும் போஸ்ட்மார்டம் கூட பண்ண முடியாத சூழ்நிலை. பண்ணாங்களா என்னன்னு நான் கேட்கல, நானும் கேட்கல, அவங்களும் சொல்லல. பட் போஸ்ட்மார்டம் பண்ணுறது கூட வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் பாடி கண்டிஷனாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படியே கொண்டு வந்து வச்சு அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாத்துக்கும் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சொல்ல வர கருத்து, ஏன் அந்த சம்பந்தப்பட்ட நபரையும் அவருடைய மனைவியையும் அவர் வழிபட்ட அந்த முருகன் காப்பாற்றவில்லை? ஏன் விதியே ஆனாலும் நான் மன்னித்தால் மட்டுமே உன்னை அணுக முடியும்னு சொல்றாங்களே, எதற்கும் கவலைப்படாதீன் அப்படிதான் இருந்தவர் அவர். இப்போ இந்த கான்செப்ட் தான் அவர் வச்சிருந்தாரு. எதுவானாலும், ஏன் விதியே ஆனாலும், நான் தான் சொன்னேன் கர்மாலாம் ஒன்றும் பண்ணாத டாக்டர்னு சொன்னார் என்கிட்ட. அதான் கர்மாலாம் ஒன்றும் பண்ணாத டாக்டர், உங்களுக்கு தெய்வம் தான், முருகன் தான், தமிழ் கடவுள் தான். நான் தமிழுக்கு அப்படி தொண்டு செய்திருக்கேன். என்னை தமிழ் கடவுள் காப்பாற்றுவார், இப்படிதான் கை வச்சிருந்தேன். என்னை தமிழ் கடவுள் காப்பாற்றுவார் டாக்டர், கர்மா காப்பாற்றாது. நான் கர்மாவை நம்பவில்லை. சரி, ஓகே, ரைட்டு, கேரியான் வந்துட்டேன். இப்போ அந்த தமிழ் கடவுள் ஏன் இவரை காப்பாற்றவில்லை? யோசனை பண்ணி பாருங்க, ஏன் காப்பாற்றவில்லை? தமிழ் கடவுள் தமிழ் சேவை செஞ்சிருக்கிறாரு, தீவிர முருக பக்தர். ஏன்? கர்மா. இங்க கர்மா இருந்தா அனுமதி கொடுக்குறதும் அனுமதி கொடுக்காம உங்களோட கர்மாவை பொறுத்து. கெட்ட கர்மா இருந்ததுன்னா கேரியான்னு அனுமதி கொடுத்துருவார் முருகர். கெட்ட கர்மா தான் இருக்கு அப்படின்னா கேரியான் ப்ரொசீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருவார். நல்ல கர்மா இருந்தா நிறுத்திடுவார், வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவார். அப்ப நீங்க பயப்பட வேண்டியது கடவுளுக்கா கர்மாவுக்கா? பயப்பட வேண்டியது கர்மாவுக்கா கடவுளுக்கா? கடவுளுக்கு பயப்படாதீங்க, கர்மாவுக்கு பயப்படும். கடவுளுக்கு பயப்படாதீங்க. கடவுள் நல்லது பண்ணணும், ரெக்கமெண்ட் பண்ணுவார், அவ்வளவுதான். எப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அமிச்சா, பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணி பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி அமிச்சா பிரசிடென்ட் பண்ணியே ஆகணும்.
சும்மா பிரசிடென்ட்டுக்கு ரூல் வச்சிருக்காங்க, சும் டம்மி பீஸ். அவர் பிரசிடென்ட் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டம்மி பீஸ். இது என்ன பிரைம் மினிஸ்டர் அனுப்புகிறாரோ அதை அவங்க பாஸ் பண்ணி ஆகணும். சும்மா வேணா டைம் வேணா இருக்கலாம், இதுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுங்க, இதுக்கு இவ்வளோ கொடுங்க, அதுக்கு அவ்வளோ கொடுங்க, கிளாரிஃபிகேஷன் வேணா கேட்கலாம் ஒழிய மற்றபடி பிரைம் மினிஸ்டர் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே அந்த கவர்மெண்ட் வந்து ரூலிங் கவர்மெண்ட் வந்து ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி கொடுத்து அது சட்டமாக பண்ணி ஆகணும், அவர் கையில் போட்டி ஆகணும், ரப்பர் ஸ்டாம்ப் தான் வரும் இல்லையா? அதே மாதிரி கடவுள் வந்து இங்கே ரப்பர் ஸ்டாம்ப் தான். இங்கே கர்மா இருந்தால் தான் அது நடக்கும், கர்மா இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. இங்கே பிரைம் மினிஸ்டருக்கு அந்த ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு என்ன பவரோ அதே மாதிரி தான் இங்கேயும். கர்மா இருந்தா கடவுள் கம்மன் ஒன்றும் சொல்ல மாட்டார். ரைட், ஓகே, நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, கெட்ட கர்மா வந்து கடவுள்கிட்ட ஒன்றுமே மேட்ரு கிடையாது. இங்கே நான் அவர் அனுமதி கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது. அவர் எப்படி அனுமதி கொடுப்பாரு? நல்ல கர்மா இருந்தால் பொழைச்சிக்குப்பா அப்படின்னு அனுமதி கொடுப்பாரு, கெட்ட கர்மா இருந்தாலும் அனுமதி கொடுப்பாரு, கஷ்டப்படுப்பான்னு அனுமதி கொடுத்துருப்பாரு. இங்கே அனுமதின்ற வார்த்தை கேட்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்கன்னு சொல்ல வரேன் நான். உங்களுடைய கர்மா என்ன இருக்கு பார்ப்பாரு, உங்க கர்மா எப்படி இருக்கு, ஓகே கர்மா நல்லா இருக்கா, சரி நல்லா பண்ணிருப்பாருன்னு அனுமதி கொடுத்துருவாரு. கெட்ட கர்மா இருக்கா பார்ப்பாரு, சரி ஓகே நீ போய் சோதனை பண்றியா, கஷ்டம் கொடுக்குறியா, பிரச்சனை பண்றியா, நிம்மதி இல்லாமல் பண்றியா, கஷ்டம் கொடுத்து டார்ச்சர் பண்றியா, ரைட் ஓகே பண்ணிக்கோன்னு அனுமதி கொடுத்துருவார். அனுமதி கொடுக்குறாரு. இந்த அனுமதி கொடுக்கலன்றலாம் சும்மா அனுமதி கொடுக்குறாரு. நல்ல கர்மா இருந்தா நல்ல விஷயம் நடக்கணும்னு அனுமதி கொடுக்குறாரு, கெட்ட கர்மா வந்தா கெட்ட விஷயம் நடக்கணும்னு அனுமதி கொடுக்குறாரு. அப்போ இந்த இந்த இதுல எப்படி நீங்க எடுத்துக்கீங்க? கர்மா தான். ஸோ கர்மா இருந்தாதான் கடவுளே உங்களுக்கு வழிகாட்டுவார், அதை புரிஞ்சுக்கோங்க. எந்த மாத்து கடவுளா இருந்தாலும் சரி, நீங்க எந்த குடும்பம் எந்த கடவுளா இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட கர்மா இருந்தா கடவுள் நீங்க அவர்கிட்ட கேட்கவே வேணாம், ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிருவாரு. உங்ககிட்ட கர்மா இல்லைன்னா கடவுளே நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, பண்ண மாட்டாரு. கடவுள் நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தான் 2 உதாரணம் இப்போ சொன்னேன். முருகரை நம்பி இது கோட் இந்த சகோதரி அனுப்பிச்சதுனால அந்த முருகரை ரெஃபர் பண்ணியே 2 கோட் சொன்னேன். திருச்செந்தூர் கோயில் யானை பாகன் இறந்தது, அவங்க ரிலேட்டிவ் இறந்தது, முருகர் டீலில் விட்டார். இந்த முருக பக்தருடைய பேத்தியும் அவருடைய கணவரும் இறந்தது, டீலில் விட்டார். அவர் நிறைய ரிஸ்க் சொன்னார். 10-15 சர்வீஸ் பண்ணுறேன் சார், நான் தமிழ் கடவுளுக்காக நான் இவ்வளோலாம் சர்வீஸ் பண்ணுறேன் சார். அப்போ அவ்வளோலாம் சர்வீஸ் பண்ணாலும் அப்போ அவர் ஏன் அப்போ நீ பண்ணது பத்தலைன்னு அவர் கணக்கில் இருக்கு. இவர் செஞ்சது உண்மைதான், அது மாட்டுக்கருத்து இல்லை. அவர் செஞ்சிருக்காரு, நிறைய சர்வீஸ் பண்ணுவாங்க, நிறையெல்லாம் பண்ணுறாங்க, நானே பார்த்துருக்கேன். அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் என்னையும் கூப்பிட்டு போயிருக்காங்க, கெஸ்ட்டாக கூப்பிட்டு போயிருக்காங்க, அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ண வச்சுருக்காங்க, லெக்சர் கொடுக்க சொல்லியிருக்காங்க, நான் நிறைய பேசியிருக்கேன் சொல்லி அதெல்லாம் ரைட் ஓகே, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் கடவுளுடைய பார்வையில் அவர் பண்ணிக்கிற கர்மா தான், பட் அது பத்தாது. அவர் வச்சிருக்கிற நெகட்டிவ் கர்மாவுக்கு இந்த குட் கர்மா பத்தாது. அப்போ இன்னும் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு. அப்போ நெகட்டிவ் கர்மாவா பேட் கர்மான்னு பார்க்கும்போது நெகட்டிவ் கர்மா நிறைய இருக்கு, குட் கர்மா கம்மியா இருக்கு. அப்போ பேட் கர்மாக்கு தகுந்த உடனே என்ன பனிஷ்மெண்ட்? நல்ல சாவு சாகலையா சார்? அவர் நல்ல சாவு சாகலி. அது வந்து கொடூரமான ஒரு மரணம் தானே. வெள்ளத்தில் இழுத்துட்டு போய் கீழே துடிக்க, வெள்ளத்தில் போய் அடிச்சு அந்த பாடி 7 நாள் கழிச்சு அழுகுன நிலையில மீனெல்லாம் பாதி எல்லாம் சாப்பிட்டு, எல்லாம் பாதி உடம்பு தான் இருந்ததுதான், உடம்பே பாதி உடம்பு தான் இருந்ததுதான் சார். எல்லா பார்ட்ஸையும் எல்லாம் சாப்பிட்டுடுச்சு சார். எல்லாம் அந்த மீனுங்க மற்ற விலங்கினங்கள்லாம் வந்து தண்ணியில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு கடிச்சு பாடியே எல்லாம் பாதி தான் சார். அந்த அம்மாவுக்கும் சரி அவருக்கும் சரி அந்த பாடியே பாதி பாடி தான் இருந்ததான். கையில் பாதி, காலில் பாதி, வயிற்றுல பாதி எல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருந்தது. பார்க்கறதுக்கே வந்து அந்த ஃபேஸை கூட கரெக்டாக காட்ட முடியல சார். ஃபேஸை கூட மறைச்சு, ஏன்னா ஃபேஸும் பார்க்குற மாதிரி இல்லை. பொதுவாகவே பாடியை மறைச்சிருவாங்க, ஃபேஸை மட்டும் காட்டு வைப்பாங்க. அவங்க கேஸில் பேசக்கூட பார்த்தாலே பயந்துருவாங்க. யாரும் எவ்வளோ தைரியமாக எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட பயந்துருவாங்க சார். ஆனால் பேசக்கூட காட்ட முடியாத மாதிரி கண்டிஷனில் இருந்தது சார் பாடி. சரி, ஏதோ ஒன்று செரிமனி பண்ணணுமே, அது விட்டுற முடியாதே அப்படின்றதுக்காக இவங்களும் ஃபைட் பண்ணி அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன் அந்த தமிழ் கடவுள் வந்து அவருக்கு கொடுக்கலன்னா திரும்பவும் சொல்ற கர்மா தான். அப்போ கர்மா இருந்தால் மட்டுமே கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். கர்மா இல்லைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டார். இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கங்க. கர்மா எனர்ஜி இருக்குன்னா முக்கியமான விஷயம் இதுதான். கடவுளுக்கு பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்மாவுக்கு பயப்படுங்க. கர்மா தான் உங்களை கடவுளுக்கே ஆர்டர் போடுறது. அதுதான் இந்தியாவில் எப்படி பிரசிடென்ட்டுக்கே ஆர்டர் போடுறது பிரைம் மினிஸ்டர் தான். வேறு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் சொல்றாரு, அவர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வராருன்னா பிரைம் மினிஸ்டர் எழுந்து நிற்பார். பிரசிடென்ட் வராருன்னா பிரைம் மினிஸ்டர் எழுந்து நிற்பார். பிரசிடென்ட் வராருன்னா அவர் ரிசீவ் பண்ணுவார்.
பிரசிடென்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. செகண்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய கணவரோ மனைவியோ. பிரசிடென்ட் ஆணா இருந்தால் அவங்க மனைவி வந்து செகண்ட் சிட்டிசன். பிரசிடென்ட் பெண்ணா இருந்தால் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து செகண்ட் சிட்டிசன். அதுக்கு பிறகு தான் பிரைம் மினிஸ்டர்லாம் வர்றாரு. பட் அங்கே இறைவன் பிரசிடென்ட்னா கூட இங்கே பிரைம் மினிஸ்டர் தான் வந்து கர்மா. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரோ அதான் அவரு பண்ணுவார். கொஞ்சம் தள்ளி போடலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் இதுக்கு இது என்ன இந்த சட்டத்தில் இப்படி இருக்கு, இந்த சன்னம் இது ஏன் இப்படி இருக்கு, இந்த சட்டத்தில் ஏன் இந்த செக்ஷன் இருக்குன்னு சொல்லி விளக்கம் கேட்கலாம், அப்படி கொஞ்சம் இழுக்கலாம் ஒழிய, கொஞ்சம் அப்படி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஒழிய, அப்படி தள்ளி போட்டு ஏதாவது கேட்டு பண்ணலாம் ஒழிய. பட் ஒன்ஸ் இங்கே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னா பார்லிமெண்ட் சைன் பண்ணி தான் ஆகும். கடவுள் அப்படிதான். அதனால கடவுளுக்கு தயவு செஞ்சு பயப்படாதீங்க, கர்மாவுக்கு பயப்படும். வாழ்க்கையில கர்மாவை எப்படி சேர்த்துக்கணும்னு பாருங்க. இட்ஸ் அண்ட் எவ்ரி செகண்ட் லைஃப்ல கர்மாவை சேர்த்துக்கணும். கர்மாவை வந்து அவங்கவுங்க தகுதிக்கு, அவங்கவுங்க சூழலுக்கு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அதை வந்து புரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க. லைஃப்ல பண்ண முடியும். ஒரு பிரச்சனை கொடுக்குறாருன்னா அது வெளிவரத்துக்கு வழி கொடுத்து தான் பிரச்சனை கொடுக்குறாருன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். அதை மைண்டை அதை அப்படியே ஒரு கட்டம் போட்டு பயிற்சி வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் கொடுத்து தான் பிரச்சனை கொடுக்குறாரு. ஒரு நோய் வருதுன்னா அதை சொல்யூஷன் கரெக்டாக கொடுத்துட்டு தான் அதுக்கு நோயை கொடுக்குறாரு. வாழ்க்கையில தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகளோ தீர்வுகள் இல்லாத நோய்களோ கிடையாது. பட் அந்த தீர்வை இப்படிதான் எடுக்கணும், அக்கார்டிங் டு யுவர் கர்மா, நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றாரு. நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு இப்படிதான் ஓகணும் நம்ம அடம் பண்றோம். அங்கேதான் சரி போய் தொலைன்னு விட்டுறாரு. அங்கேதான் நம்ம கஷ்டப்படுறோம். புரியுதுங்களா? எப்படின்னா அவர் ஒரு புரோட்டோகால் கொடுக்குறாரு. இந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுப்பா, உன் பிரச்சனை சால்வ் ஆயிடும். இந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணும், நோய் சரியா போயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்படிதான் ஓணும் அப்படின்னு சொன்னா நம்ம அடம் பண்றோம். அந்த புரோட்டோகால் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு இந்த புரோட்டோகால் தான் ஓணும், எனக்கு இப்படிதான் எனக்கு நோய் குணமாகணும், எனக்கு இப்படிதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும். நான் ஒரு புரோட்டோகால் கொடுக்குறோம், நாம ஒரு புரோட்டோகால் கொடுக்குறோம். போ போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அவர் சொல்லிட்டு தான் நடக்கும், நம்ம சொல்றது நடக்காது. பிகாஸ் இஸ் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். அவர் தான் அத்தாரிட்டி, அவர் தான் பிரசிடென்ட், சாரி பிரைம் மினிஸ்டர். அவர் என்ன சொல்றாரோ அதான், வேற எதுவுமே கிடையாது. நம்ம அதை விட்டுட்டு நான் அதெல்லாம் மாட்டேன், இதெல்லாம் மாட்டேன், இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றனால தான் நம்ம சஃபர் ஆகும். ஸோ அவர்கிட்ட வந்து எப்படி நல்ல பேர் வாங்கணும், அவர்கிட்ட இருந்து எப்படி குட் கர்மா சம்பாதிக்கணும், அவர்கிட்ட எப்படி சர்டிஃபிகேட் வாங்கணும் தான் பார்க்கணும். கர்மா கிடையாது சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்ம லைஃப்ல நல்லா நிம்மதியாக இருக்க முடியும். அந்த கர்மா கிட்ட என்ஓசி வாங்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். கர்மா ஓகே கிளியர் அப்படின்னு சொல்லி, கர்மா ஓகே கிளியரன்ஸ் நமக்கு இருந்தது அப்படின்னா அந்த என்ஓசி வச்சுட்டு எல்லா விஷயம் சாதிக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் எந்த கோயிலுக்கு, எந்த குளத்துக்கு, என்ன சர்ச்சு, என்ன மாஸ்க்கு, மெக்கா, மதீனா, காசி, ராமேஸ்வரம், இமயமலை எங்கே போனால் ஒர்க் அவுட் ஆகாது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் பாருங்கள். இது இப்போ டாக்டர் சொல்கிறது கரெக்டாக தவறான்னு நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரியா? நிறைய கேள்வி இருக்கு. சரி, அப்போ பார்ப்போம். இன்னைக்கு இதுக்கே டைம் சரியா போச்சு. அப்புறம் வந்து இன்னொரு ஒரு விஷயம், யாரோ ஒரு சகோதரர் சொன்னார், இந்த நன்றி சொல்றது, அப்ரிஷியேட் பண்றது, இதெல்லாம் வந்து நீங்க ஆளை வச்சு போட்டுக்கிறீங்க, அவங்களே உங்களுக்கு சொல்றாங்கன்னு சொல்லி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி யார்கிட்டையும் நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. யாரையாவது ஒரு கமெண்ட் போடுங்க, யாரையாவது பாசிட்டிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லி இதான் நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது? எனிவன் யாராவது? இந்த நல்ல விஷயம் நான் பேர் சொல்லுங்கன்னு மட்டும்தான் சொல்லுது. இது கர்மான்னு ஒண்ணு இருக்கு, இந்த கர்மாவை புரிஞ்சுக்கோங்க. இந்த கர்மாவை புரிஞ்சிக்காத நமக்கு விடியலே கிடையாது, எந்த நோய்க்கும் விடியல் கிடையாது, எந்த பிரச்சனைக்கும் விடியல் கிடையாது. கர்மாவை புரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி நான் பேர்ட்டு சொல்லுங்க. இது சொன்னா உங்களுக்கு நல்ல கர்மா கிடைக்கும். இது ஒரு புண்ணியம். பணத்துக்காக எப்படி தேடி தேடி ஓடுறோமோ காலையில் நைட் வரைக்கும், இந்த விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுங்கன்னு தான் நான் சொல்லணும் வழிய, இதுக்கு நன்றி போடுங்க, எனக்கு அது கமெண்ட் கொடுங்க, எனக்கு வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணுங்க, இது வந்து எங்களை பாசிட்டிவாக சொல்லுங்க, இன்னும் லைக்ஸா சோசியல் மீடியாவில் எனக்கு லைக்ஸ் போடுங்க அப்படின்னா என்றைக்குமே நான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னதே இல்லை, எப்பவுமே சொல்ல மாட்டேன். என்னுடைய நோக்கம் அது கிடையாது. பிகாஸ் ஐ ஆம் நாட் டூயிங் பிஸ்னஸ். நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறோம். தலையேற்றி நல்லா இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்க போகிறாங்க, நல்லா வர போகிறாங்க. கெட்டதாயத்து இருக்கிறவங்க வரப்போதில்லை, கண்டுக்க போதில்லை, கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போக போகிறாங்க. புரியுதுங்களா?
நல்ல கர்மா சொக பொண்ணுன்றவங்க வர போறாங்க, கேட்க போறாங்க. கெட்ட கர்மா கஷ்டப்படணுன்றவங்க இதெல்லாம் சரிப்பட்டாத, இது நமக்கு வேண்டான்னு வெளியே போயிட்டு போறாங்க. இல்லை பார்சியலா சொகப்படணும் அப்படின்றவங்க அவங்க எந்த அளவுக்கு எந்த பர்சன்டேஜுக்கு சொகப்படணுமோ அந்த அளவுக்கு உள் வாங்கிட்டு போறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும், சார் சொன்னாரு நீங்க அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு நன்றி பாராட்டுகள் இதெல்லாம் வந்து நீங்க கேட்டு வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. இது வரைக்கும் நான் யார்ட்டையும் எதுவும் எதிர்பார்த்ததும் கிடையாது, உங்களை போடுங்க நான் சொன்னதும் கிடையாது. அவங்க மனசாட்சிக்கு தெரியும். டாக்டருங்க வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்னை பாராட்டுங்க, எனக்கு வந்து லைக் போடுங்க, எனக்கு வந்து இதை செய்யுங்க, என்னை தூக்கி வச்சு பேசுங்க, என்னை ஓவர் அப்படியே பெரிய இதுவாக கொண்டு போங்க அப்படின்னா என்னைக்கும் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், வந்த மாட்டை கட்டுறதில்ல, போன மாட்டை தேடுறதில்ல. வந்தா வாங்க, போனா போங்க, வர்றவங்கள வாங்க, போறவங்கள போங்க, யார் சொக பண்ணுறவங்கள கேட்டுக்கோங்க. விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சது நான் சொல்லணுன்றது இல்லை. என்ன சொன்னா என்ன கருத்தை உங்களுக்கு உள் வாங்கினா எதை லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ணா சந்தோஷமா இருப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு மற்றவங்களாம் யாரும் சொல்லாத, எந்த குருமார்களும் சொல்லாத, எந்த மதத்திலும் சொல்லாத, யாருமே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத விஷயங்களை நம்ம அதை எடுத்து சொல்றோம் உங்களுக்கு. இதை வந்து புரிஞ்சுக்கோங்க, இப்பயாவது இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, இப்பயாவது இதை உணர்ந்த லைஃப்ல பாடு, இனிமேலுக்காவது சந்தோஷமா ஹாப்பியா இருங்க. ஏதோ தெரியாம போனோம் வந்தோம், இவ்வளவு நாள் இருந்துட்டோம், இத்தனை பிறவிகள் போச்சு, ஏதோ இந்த பிறவிலையாவது கடவுள் உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறாரு, வந்திருக்கிறீங்க, ஏதோ கனெக்ஷன் கிடைச்சிருக்கு. இந்த கனெக்ஷன் நல்லா பயன்படுத்தி அடுத்த லெவலில் சந்தோஷமா ஹாப்பியா இந்த ஜென்மத்திலையும் இருங்க, அடுத்தடுத்த ஜென்மத்திலையும் இருங்க. முடிஞ்ச வரைக்கும் பிறவிகளை போக்கி பிறவிகள் அற்ற நிலைக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படியே பிறவிகள் இருந்தால் நல்ல பதவியா போகிறதுக்கு வழி பாருங்க. இந்த பின்ன சந்தோஷமா மகிழ்ச்சி ஆனந்தமா இருங்க. நீங்களும் மகிழ்ச்சி ஆனந்தமா இருங்க, மற்றவங்களையும் ஆனந்தமா மகிழ்ச்சியை வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? தனிப்பட்ட முறையில் யாரையும் எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் நான் கேட்கல, யாரும் சொன்னாங்கன்னு சொன்னாரு. ஸோ அதுக்காக இந்த விளக்கம். சரியா? நான் இந்த மாதிரி அது வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்கறதும் கிடையாது. என்னை அப்ரைஸ் பண்ணுவாங்க, என்னை பாராட்டுவாங்க, எனக்கு அப்ராஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்ன நல்லவர்னு சொல்லுவாங்க, வல்லவர்னு சொல்லுவாங்க, இவர் போல உண்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னா நான் எதிர்பார்க்குறது என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இது என்னுடைய கடமை. இறைவனும் சித்தர்களும் என்னுடைய குருமார்களும் எனக்கு சொன்ன கடமை, எனக்கு இட்ட கடமை. அந்த கடமையை நான் கரெக்டாக செய்யறேனா, அதை நான் பர்ஃபெக்டா பண்றேனா, அவங்க எதுவும் என் மேல வருத்தம் இல்லாம கோச்சிக்காம என்னுடைய எதுவும் குறை சொல்ல முடியாத மாதிரி நான் நடந்துக்கிறேனா, அதுதான் முக்கியம். நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இறைவனையும் சித்தர்களையும் என்னுடைய குருமார்களையும் மட்டும்தான். அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுமா நான் நடந்துக்கிறேனா, என்னுடைய மனசாட்சிக்கு நான் சரியா நடந்துக்கிறேனா, இவங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றேனா, அவங்ககிட்ட இருந்து எனக்கு கெட்ட பேர் வரலையா, அவங்க என்ன வந்து கரெக்டா இளங்கோ நம்ம சொல்ற மாதிரி கரெக்டா பண்றாரு அப்படின்னு அவங்க எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா, அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். அவங்ககிட்ட இருந்து என்ஓசி வாங்கணும். அப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். தனிப்பட்ட முறையில் யாரும் வந்து அந்த மாதிரிலாம் உங்களை வந்து பாராட்டுங்கன்னா சொல்ல. இப்போ கூட கிளாஸ்ல சொன்னேன், தயவு செய்து அந்த நன்றியை விட அதை லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்குற நன்றி. எங்களுக்குன்னா இறைவனுக்கும் சித்தார்த்த பெருமக்களுக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் எனக்கும் கொடுக்குற நன்றி என்னன்னா, டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி பாருங்க, உங்க லைஃப் எப்படி மாறுது பாருங்க. இது வரைக்கும் அந்த அந்த ஒரு அமைதி, இது வரைக்கும் ஒரு அந்த நிம்மதி, இது வரைக்கும் அந்த ஒரு சந்தோஷம் நீங்க அனுபவிச்சே இருக்க மாட்டீங்க. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அனுபவிச்சதும் தெரியும். நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். அதை நீங்களும் அனுபவிக்கும் போது உங்களுக்கு தெரியும். சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. கர்மாவை நம்புங்க, கடவுளை நம்பாதீங்க. இந்த ஃபைனல் டேக் மெசேஜ் நிறைய சொல்லியிருக்கேன். ஃபைனலாக சொல்ற மெசேஜ், கடவுளை நம்பாதீங்க, கர்மாவை நம்புங்க. கர்மா இருந்தா தான் கடவுளை உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். கர்மா இல்லைன்னா கடவுளே உங்களுக்கு சாபம் தான் கொடுப்பார். கடவுளே கூட சாபம் தான் கொடுப்பார். சும்மா இதெல்லாம் நான் நான் வந்து என்ன ஏன் இருக்க பயமேன், என்ன நம்பு, நான் உன்னை காப்பேன், அதெல்லாம் சும்மா பேச்சு. நீங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. இது உண்மையா, கடவுள் சொல்றது உண்மையா, டாக்டர் சொல்றது உண்மையான்னு பாருங்க. எது உண்மை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. யூ ஆர் த டிசைடிங் அத்தாரிட்டி. கடவுள் இப்போ நான் யாம இருக்க பயமேன் கடவுள் காப்பாத்துறாரா, இல்ல நீங்க பண்ற குட் கர்ம பேட் கர்ம காப்பான் ப்ராக்டிக்கல் நீங்களே பாருங்க. எனக்கு அந்த கமெண்ட் வேணா நீங்க போடுங்க. அது கூட நான் கேட்கல, இப்ப சொன்னதுனால கேட்கறேன். அதை பத்தி சொல்லுங்க. பத்தான் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். நன்றி. நாளைக்கு பார்ப்போம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு
காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. ஐயா. எல்லாருக்கும்